அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக்க மேலானவன் என்கிற சூரத்துல் அலாவுடைய விளக்கங்களை தொடராக நாம் அறிந்து வருகிறோம். அதில் இதுவரை 15 வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இறுதியாக கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யார் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் வெற்றியடைந்து விட்டார் என்கிற வசனத்தை கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். அதனை தொடர்ந்து மீதம் இருக்கிற ஒரு 4 வசனங்கள், மொத்தமே சூறாவில் 19 வசனம் இருக்குது. 15 வசனம் பார்த்துட்டோம். மீதம் இருக்கிற 4 வசனங்களை தொடராக சேர்த்து இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். அது அஃப்லஹ மன் தஸக்கா, யார் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டாரோ அவர் வெற்றியடைந்து விட்டார். வ ஸக்கர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, அவர் தன் இறைவனின் பெயரை நினைத்தார், அவனை தொழுதார். பல் துஸிரூனல் ஹயாத்த துன்யா, மாறாக நீங்கள் இந்த உலக வாழ்க்கையே தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். வல் ஆஹிரத்து ஹைரும் வ அபகா, மறுமையே சிறந்ததும் நிலையானதுமாகும். இன்னஹாதா லஃபிஸ் சுஹுஃபில் ஊலா, இது முந்தைய வேதங்களில் உள்ளதாகும். சுஹுஃபி இப்ராஹீம வ மூசா, மூசா மற்றும் இப்ராஹீமுடைய வேதங்களிலும் உள்ள செய்தியாகும் என்பது இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற வசனங்கள். நம்ம ஏற்கனவே துவக்கத்தில் இதுக்கு முன்னாடி பல தடவைகள் பார்த்த மாதிரி இந்த வசனங்கள் அப்படியே தொடர்ச்சியாக நம்ம ஓதி பார்த்தா கூட மேலோட்டமாக பார்க்கும்போது எல்லாமே துண்டு துண்டானதாக இருக்குது. ஒரு வாக்கியத்தை படித்த மாதிரியோ, ஒரு பேராகிராஃபை படித்த மாதிரியோ, ஒரு தொடர்ச்சியான ஒரு கட்டுரையை வாசித்த மாதிரியோ ஒரு ஃபீல் இல்லாமல் ஒன்றையும் வாசித்து பாருங்கள், எல்லாமே தனித்தனியானது மாதிரியே இருக்குது. தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டவன் வெற்றி அடைந்தான், அவன் தனது இறைவனின் பெயரை நினைவு கூர்ந்தான், அவன் தொழுதான். மாறாக நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறீர்கள், மறுமை வாழ்வு சிறந்ததும் நிலையானதுமாக இருக்கிறது. இது முந்தைய வேதங்களில் இருக்கிறது, இப்ராஹிம் மூசாவுடைய வேதங்களில் இருக்கிறது அப்படின்னு 5 செய்திகள் 5 வசனங்கள் இருக்கிறது. 5மே தனித்தனியானதை போல தான் நமக்கு மேலோட்டமாக தெரிகிறது. இப்போ நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த 5க்கு இடையில் உண்டான தொடர்பு என்ன? ஏன்னா எந்த ஒரு வசனமும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு இறக்கலை. எல்லா வசனங்களுமே ஒன்றை ஒன்று தொடர்புள்ள வகையில், ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்கிற வகையில், ஒன்றை ஒன்று பலப்படுத்துகிற வகையில் ஒரு ஆர்டரில் தான் இருக்குதே தவிர குண்டக மண்டக குத்து மதிப்பால் அல்லாஹ் சொல்லலை. இதை ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொன்று பேசுகிறது நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். குரானுடைய ஸ்டைலே அப்படி தான். நம்ம மற்றவங்களுக்கு விளக்கம் சொல்லும்போது அப்படி தான் சொல்லிடுறோம். குரானை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா அது தேவைக்கு தகுந்த மாதிரி இறங்குச்சு, அதனால் அப்படி இப்படியுமா இருக்கும், நீங்களாக பார்த்து புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி பேசுகிறோம். ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா தனித்தனியாக இறங்கினா கூட அதை ஆர்டர் பண்ணுற வேலையை அல்லாஹ் தான் பார்த்தான். இந்த ஆர்டர் நம்ம பார்க்கலல்ல. இப்போ கத் அஃப்லஹ மன் தஸக்கா முதல்ல வரணும், அடுத்து வ ஸக்கர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா 2வது வரணும், பல் தூஸிரூனல் ஹயாத்த துன்யா அப்படிங்கிறது 3வது வரணும். இப்படி அடுத்தடுத்து வரணும்னு இந்த ஆர்டரை யார் பண்ணது? ரசூலுல்லாஹ் கூட பண்ணலை, அல்லாஹ்வே ஜிப்ரீல் வழியாக பண்ணி வச்சுட்டு போயிட்டான். இறைவனுடைய ஏற்பாடு தான். அப்போ தனித்தனியாக இறங்கி இருந்தால் கூட இந்த ஆர்டருக்குள்ளே அல்லாஹ் ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடுறான், ஒரு ஹிக்மத்தை, ஒரு ஞானத்தை, ஒரு தொடர்பை. ஒரு வசனம் எனக்கே இறங்கியிருக்கும், மக்காவில் இறங்கியிருக்கும், இன்னொரு வசனம் மதீனாவில் கூட இறங்கியிருக்கும், அதுக்கடுத்து இதை கொண்டு வச்சுருப்பான், இதுக்கு முன்னாடி அழுத்திக்கு வச்சுருப்பான். அப்படின்னா ஒரு தேவையின் நிமித்தம், ஒரு ஞானத்தின் நிமித்தம், ஒரு அறிவின் நிமித்தம் தான் அப்படி எல்லாம் வைக்கிறானே தவிர அப்படியே இறங்கின மெத்தேடிலே வச்சுருந்தா தான் நம்ம முதல்ல சொன்ன காரணம் பொருந்தும். இறங்கின மாதிரியே இன்றைக்கி ஒரு காலையில் ஒரு பிரச்சனை, அதுக்கு ஒரு இறங்குச்சு, மதியானம் வேறு பிரச்சனை, அதுக்கு வேற ஒன்று இறங்குச்சு. அந்த ஆர்டர்லேயே குரான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ காலையில் உள்ளது முதல் வசனம்ப்பா, மதியானம் வேற ஒரு நிகழ்ச்சி, அதனால் இது வேறு மேட்ரு, சாயங்காலம் இன்னொரு மேட்ரு, அதனால் அது வேறு மாதிரி இருக்குது. இந்த 3 வசனத்துக்கு ஏன் தொடர்பில் தெரியுமா? இது அன்னைக்கு நடந்துச்சு, இது இன்னைக்கு நடந்துச்சு, இது இன்னைக்கு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம காரணம் சொல்லலாம். இப்போ அப்படி சொல்ல முடியாது. அப்படியாக இறங்கி இருந்தாலும் கூட கடைசியில் ஃபைனலைஸ் பண்ணிட்டான் அல்லாஹ்.
அங்கே இறங்கின இங்கே தூக்கிவே, இங்கே இறங்கின அங்கே தூக்கிவே, இப்படி அப்படி 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 குழச்சி மாற்றி அவன் ஒரு ஆர்டரில் கொண்டு வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஃபர்ஸ்ட் வை, அர் ரஹ்மான் ரஹீம் ரெண்டாவது வை, மாலிக் யௌமித்தீன் மூணாவது வை, இப்படி அல்லாஹ் ஒரு வடிவத்தை கொடுத்துட்டான். அப்படின்னா அல்லாஹ் கொடுத்துருக்கிற வடிவத்திற்குள்ளேயும் ஒரு ஞானமும் ஒரு செய்தியும் அதற்குள்ளே இருக்கிறது. இப்போ முதல் கேள்வி என்னன்னா, இந்த அஞ்சும் ஒன்றை ஒன்று எப்படி தொடர்பு உடையதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. எப்படி தொடர்பு? ஒன்றுக்கும் அடுத்ததுக்கும் இடையில உண்டான தொடர்பு என்ன? கது அஃப்லஹ மன் தஸக்கா அப்படின்ட்டு அந்த இது அல்லாஹ் வந்து யார் தூய்மை எப்படி கொண்டாரோ வெற்றி பெற்று விட்டார் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்த வர வசனம் எதுக்குன்னா, அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இறைவனை தொழுதுட்டு இருப்பாங்க, இறைவனோட வழியில் நடப்பாங்க அப்படின்றாங்க. இதுதான் வந்து சிறந்தது அப்படின்றான். ஆனால் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்க? இந்த உலகத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க, துனியாவை தேர்ந்தெடுக்கிறீங்க, இதை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க. இதை விட வந்து மறுமையோட வாழ்க்கை தான் மேலானது. நான் ஏன் இதை வந்து இப்படி சொல்கிறேன்னா, இதை வந்து முந்தைய விதத்துலையும் சொல்லியிருக்கேன், அவ்வளோ முக்கியமான விஷயம் இது. ஆனால் நீங்கள் எடுத்துக்காமல் இந்த உலகத்தை எடுத்துக்கிறீங்க அப்படின்ட்டு அந்த வரிசையாக அந்த இது வருது. கொஞ்சம் சிந்திச்சா ஏதோ நெருக்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரியா? வேற இன்னும் கொஞ்சம். பொதுவாகவே குர்ஆன் இடத்துல நாம் கேள்விகளை போட்டுக்கிட்டே இருந்தோம் வைங்க, ஒவ்வொரு வகையான கேள்விகளை போட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஆர்டரில் அந்த ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட இந்த வசனங்கள் ஒன்றுக்கு முன்னாடியும் சில கேள்விகளை நீங்கள் போட்டிங்கன்னா அதாவது அப்படியே டச் பண்ணி ஒரு தொடர்ச்சியாக ஒரு சங்கிலி தொடர் மாதிரியான ஒரு வடிவம் உங்களுக்கு கிடைச்சிடும். தனித்தனியான கன்னிகள் கோர்க்கப்பட்ட ஒரு சங்கிலியாக, தனித்தனியான மலர்கள் கோர்க்கப்பட்ட ஒரு மாலையாக மாறுவது எப்போன்னு கேட்டால் அதுக்கு இதுக்கு இடையில என்ன இருக்குன்னு அந்த இடை தொடர்பை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதை அல்லாஹ் சொல்ல மாட்டான், இதுக்கடுத்து இதே ஏன் சொன்ன தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் உட்காந்து விளக்கமாக பாடம் நடத்த மாட்டான். அதுக்கு தான் சிந்திக்க சொல்கிறான். அதுக்கு தான் சிந்தனை பண்ணுங்கிறது என்ன, இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தங்கிறது சிந்திச்சு கண்டுபிடி. அதெல்லாம் நம்முடைய சிந்தனையின் பால் எல்லாம் விட்டுட்டான். வேற ஏதாவது? இப்படி பாருங்க, இப்போ கது அஃப்லஹ மன் தஸக்கா முதல்ல வந்து வெற்றியின் ரகசியம் சொல்லப்படுகிறது. வெற்றினா என்ன, எது வெற்றி கிடைக்கும் அப்படின்னு வெற்றிக்கான ஒரு சூத்திரத்தை அல்லாஹ் பேசுகிறான். வெற்றிக்கான சூத்திரம் என்ன? தூய்மைப்படுத்துதல், மன தூய்மை, உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிற பண்படுத்துகிற பக்குவப்படுத்துவதுதான் வெற்றிக்கான முதல் ரகசியம் அப்படின்னு, இதன் வழியாகத்தான் மனிதன் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற செய்தியை முதல் வசனத்தில் சொல்லிடாங்க. கது அஃப்லஹ மன் தஸக்கா. அதுக்கு பிறகு சரி, வெற்றி தூய்மைப்படுத்தினவன் ஜெயிச்சிருவான் அப்படின்னா தூய்மைப்படுத்துறதுக்கு என்ன வழி? அதுக்கு ஏதாவது ஒரு செய்தியை சொன்ன, ஒரு தத்துவத்தை சொன்னோன்னா அது செய்து அதை அடைவதற்கு வழி சொல்லணும்ல, அதுக்கு என்ன வழின்னு கேட்டான். அதுக்கான வழியை அடுத்து சொல்கிறான். வதக்கரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா. என்ன வழியில் அதை அடைய முடியும் தெரியுமா? மன தூய்மை அடைய முடியும் தெரியுமா? ஒன்று அல்லாஹ்வுடைய இஸ்முகளை பெயர்களை திக்ரு செய்வதன் வழியாக அடைய முடியும். அடுத்து அல்லாஹ்வை தொழுது கொண்டிருப்பதன் வழியாக அடைய முடியும். மன தூய்மை சும்மா கிடச்சிடாது, அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது, ஒரு முயற்சி இருக்குது, ஒரு வேலை இருக்குது. இந்த வேலை எப்படி, இந்த வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த ரிசல்ட் கிடைக்கும். எந்த வேலையை? திக்ருங்கிற வேலையும் சலாத்துங்கிற வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா மன தூய்மைங்கிறது கிடைக்கும். நம்பர் 2, அதனுடைய வழி என்னங்கிறத அடுத்து சொல்கிறது. பல் தூசிரோல ஹயாத்த துன்யா, உலக வாழ்க்கையே நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா என்ன? அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கேள்வி, அப்போ ஏன் மனுஷன் செய்ய மாட்டேங்கன்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. இதை செஞ்சால் மனம் தூய்மை அடைஞ்சிரும், தூய்மை அடைஞ்சால் வெற்றி அடைஞ்சிருவான். சரி, இந்த மனுஷன் போய் எதுக்கு தான் இதை செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. அப்படி கேள்வி கேட்டால் அதுக்கு தான் அல்லாஹ் அடுத்து ஆன்சர் பண்ணுறான். நீ உலகத்தையில தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்க, நீ எப்படி செய்வ? நீ தான் உலகம் பெருசுன்னு நினைக்கியப்பா. பணம் பெருசு, காசு பெருசு, மரியாதை பெருசு, பதவி பெருசு, அதுதான் பெருசு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறிய. அதுக்கு அதை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கிற எப்படி இந்த ரூட்டில் வருமா? அதான் சிக்கல். சரி, அடுத்து ஒரு கேள்வி. அப்போ அதுக்கடுத்து என்ன? அப்போ அதில் என்னதாங்க தப்பு? உலகத்தில் தான் எல்லாம் நிறைய நல்லது இருக்குது, வாழ்க்கை இருக்குது, கணவன் மனைவி, குடும்பம், தொழில், 1000 பிரச்சனை இருக்குது, பல நன்மைகள் இருக்குது. அப்போ ஒரு மனுஷன் உலகத்துக்கு போகிறது என்னதான் தப்பு? அடைய தப்பு என்னன்னு சாதாரணமாக கேட்குற, முக்கியமானது சிறந்தது மறுமை தான். அதில் பெட்டரான ஒன்று தேடுறதை விட்டு நீ ஒஸ்டான ஒன்று தேடிக்கிட்டு இருக்கிறிய, உயர்ந்த ஒன்று தேடுறதை விட்டுட்டு தாழ்ந்த ஒன்று தேடிக்கிட்டு இருக்கிறிய அப்படின்னா அதுக்கான ஒரு காரணத்தை அடுத்து அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கப்புறம் கடைசியாக சூறாவை எப்படி ஃபைனல் பண்ணி முடிக்கிறான்? இது நீ நினைக்கிற மாதிரி ஏதோ புதிய செய்தி ஆர்குமெண்ட் பண்ணி கற்றுக்கிற அளவுக்கு உண்டான விஷயம் இல்லைப்பா. இது மனிதகுல வரலாற்றினுடைய நிரந்தர உண்மைகளில் உண்டு. இது இன்னைக்கு நேற்று வந்த செய்தி இல்லை. இன்னஹாதா லஃபி சுஹஃபில் ஊலா, முந்தைய வேதங்கள் அனைத்திலும் இந்த செய்தி இருக்கிறது. மனதை தூய்மைப்படுத்தின வெற்றி அடைஞ்சிட்டாங்கிற இந்த செய்தி இருக்குத. யாரு தன் இறைவனை நினைக்கிறானோ தொழுகிறானோ அவனுடைய மனம் தூய்மை அடைஞ்சிருங்கிற இந்த விஷயங்கள்லாம் இருக்குத. இது ஒன்றும் புதுசு கிடையாது, இது மனித குலத்தினுடைய நிரந்தர உண்மைகளில் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த 5 இப்படி கேள்விகளை போட்டு பாருங்க. அந்த கேள்விகளின் வழியாக அந்த சங்கிலி தொடர் என்ன அப்படிங்கிறத நமக்கு விளங்கி கொள்ள முடியும். அப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு தொகுப்பு தான், தனித்தனி வசனங்கள் சொல்ல முடியாமல் எல்லாமே ஒரு தொகுப்பாக அல்லாஹ் ஒரு செய்தியை நமக்கு சொல்றான்.
இப்போ மீண்டும் முதல்ல இருந்து வாங்க. கத அஃப்லஹ மன் தஸக்கா, தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டவன், தன் மனதை பரிசுத்தப்படுத்தி கொண்டவன் வெற்றி அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்றதுல சொல்லிட்டு அவன் தொழுதான், அவன் தன் இறைவனுடைய பெயரை திக்ர் பண்ண நான் நினைச்சா அவன் தொழுதான் அப்படிங்கிறான். பொதுவாகவே நம்முடைய பேச்சு மரபு எப்படி இருக்குன்னு கேட்டா, யாரு இறைவனை தொழுது இறைவனை நினைவு கூறுகிறார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள் என்று சொல்லுகிற ஒரு அந்த அந்த எழுத்து மொழி அல்லது பேச்சு மொழி புரிஞ்சு கொள்ள முடிகிறது. இங்க எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, எல்லாமே சென்ற கால வினை சொல்லா இருக்கிறது. கது அஃப்லஹ, அவன் ஜெயிச்சிட்டான். மன் தஸக்கா, அவன் தூய்மைப்படுத்தினவன் ஜெயிச்சிட்டான். வதக்கர அஸ்ம ரப்பிஹி, அவன் தன் இறைவனை நினைச்சிட்டான், இறைவனுடைய பெயரை திக்ர் பண்ணிட்டான். ஃபஸல்லா, அவன் தொழுதுட்டான் அப்படின்னு எல்லாமே இதை செஞ்சவன் வெற்றி அடைவான் அப்படின்னு சொல்லாம வெற்றி அடைஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பண்புகளாக பேசுகிறது. இது சைக்காலஜியில உளவியல்ல இது ஒரு வகை. என்ன வகை அப்படின்னு கேட்டா, சக்சஸ்ஃபுல் ஒரு விஷயத்துல சக்சஸ் அடைவதற்கு பல வழிகளை பல சிந்தனைகளை நவீன உளவியல் பாடங்கள்ல சொல்லி கொடுக்குறாங்க. அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டா இமேஜினேஷன். இமேஜினேஷன் என்ன? கற்பனை செய்து பார்த்தல். நாம இப்போ ஒரு சபைக்கு போறோம், ஒரு ஒரு உரை நிகழ்த்த போறோம், ஒரு காரியத்தை சொல்ல போறோம், ஏதோ ஒரு செயலை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த செயலை இப்படி செய்யறேன், அதை நான் ஜெயிச்சிட்டேன், அது சக்சஸ் ஆயிட்டேன் இப்படின்னு நீங்க மனசுக்குள்ள கற்பனை பண்ணுங்க. நீங்க எதை அப்படி கற்பனைகளை உருவாக்கி வச்சிருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் ஆகும். எனவே நீங்கள் எதையும் காட்சியாக கற்பனைப்படுத்தி பாருங்கள் என்ற ஒரு போதனையை பரவலாக சொல்றாங்க நவீன உளவியலாளர்கள். அதுல சில நன்மைகள் இருக்கு. அது மாதிரியான செஞ்சவங்க எல்லாம் சக்சஸ் ஆகுறாங்க. அதுல அவனுக்கு ஏதோ ஒரு உத்வேகம் கிடைக்குது, தான் சாதித்து விட்டதை போல அந்த மன உணர்வோடு போய் நிற்கும் போது அவன் சாதிச்சிடறான். சாதிக்க முடியுமா முடியாதான்ற டவுட்ல போகும்போது ஆசிலேஷன்ல இருக்குது, கொஞ்சம் சொதப்பிடுறான். அதுல என்ன நமக்கு என்ன டவுட்டுக்கு வேற இருக்கு, அதான் அடிச்சு தூள் கிளப்பிடலாம் அப்படின்ற ஃபீல் மனநிலையோடு போகும்போது அவன் ஜெயிச்சிடறான். எனவே நீங்க எல்லாவற்றையும் காட்சிப்படுத்தி பாருங்கள் அப்படின்னு உளவியலாளர்கள் இப்ப நமக்கு உலகத்துக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காட்சிப்படுத்தி பார்த்தலிலே ஒரு வகையான காட்சிப்படுத்தி பார்த்தல் என்னன்னு கேட்டா ரெண்டு வகை இருக்கு. ஒன்று நீ ஜெயிக்கிற மாதிரி காட்சிப்படுத்து, நான் இங்க போறேன், அதை செய்யறேன், அதை முடிக்கிறேன், லாஸ்ட்ல ஃபைனல்ல சக்சஸ் எல்லாரும் கொண்டாடுறாங்கப்பா அப்படி காட்சிப்படுத்துறது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னு கேட்டா நேரா போய் ஃபைனல் டெஸ்டினேஷன் நீ அடைஞ்சிடுறேன், அங்க இருந்து ரீகால் பண்ணி பார்க்கிற காட்சிப்படுத்துதல். காட்சிப்படுத்துதல்ல ரெண்டு இருக்கு. இங்க இருந்து நான் அங்க போய் சேரணும், சேர வேண்டிய இடத்த இங்க இருந்து இப்படி போறேனா, அங்க வந்தனா, அடுத்து அங்க நின்னா, இதை முடிச்சனா, கடைசியில ஃபைனல்ல ஜெயிச்சிட்டனா, இந்த ரூட்ல காட்சிப்படுத்துதல் ஒரு வகை. இன்னொரு காட்சிப்படுத்துதல் டெஸ்டினியை போய் அடைஞ்சிடுறது, எதை செய்யணுமோ என்ன இலக்கோ அந்த இலக்கை போய் சேர்ந்துடுறது. சேர்ந்துட்டு இப்ப ரீகால் பண்ணி பார்க்கறது. ரீகால் பண்ணி எப்படி பார்க்கறது, நான் எப்படி வந்தேன் தெரியுமா இந்த இடத்துக்கு, இது அதை விட பவர்ஃபுல்லான ஒரு வழிமுறை. காட்சிப்படுத்துறதுல நான் இப்படி எல்லாம் போய் அங்க அடைவேன் என்று கற்பனை செய்வதும், நான் அங்க போயிட்டேன் எப்படி போனேன் தெரியுமா என்று கற்பனை செய்வோம். என் வீட்டுக்கு நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார் சில வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ அவர் இந்த உளவியல் ரீதியான விஷயங்கள் அதெல்லாம் படிக்கிறவர், அவர் நிறைய வகுப்புகள் நடத்துறவர். அப்போ அவர் எனக்கும் என்னுடைய மகனுக்கும் இப்படி ஒரு டெஸ்ட் வச்சார். நீங்க உங்க வாழ்க்கையில என்ன இலக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இலக்கை அடைஞ்சிட்டு தான் இப்ப கற்பனை பண்ணிருங்க. எனக்கு மண்டையில வரவே இல்லை. என் மகன் அவர் சொன்ன மாதிரி செஞ்சு அதை சொல்லிட்டான். அவரு இப்ப கண்ணை முடிக்குங்க, இப்படியே 4 ஸ்டெப் எடுத்துவீங்க. இப்ப நீங்க டெஸ்டினி உங்க இலக்கை அடைச்சிட்டீங்க. இப்ப அப்படியே திரும்பி நினைக்குங்க. திரும்பி நினைக்கிட்டு இப்ப சொல்லுங்க, இந்த இலக்கை எப்படி வந்த, வரும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செஞ்ச, செகண்ட் ஸ்டெப் என்ன செஞ்ச, தேர்ட் ஸ்டெப் என்ன செஞ்ச, இப்ப எந்த லெவல்ல இருக்க, நிறைய சம்பாதிச்சிட்டியா, நான் பட்டம் வாங்கிட்டியா, பெரிய ஆள் ஆகிட்டியா, ஊரெல்லாம் கொண்டாடுதா, உன்னுடைய ப்ராடக்ட் தான் உலகம் வந்து இதுக்கு மிஞ்சின ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு கொண்டாடுறாங்களா அப்படின்னு பேக்ல போய் ரிவர்ஸ்ல அதை கற்பனை பண்ணுங்க. எனக்கு அந்த கற்பனை மூலம் ஓடவே செய்யலை. இது உறைஞ்சு போய் கிடக்குது, இது செல்லுபடி ஆகாது. கடைசியில் என் பையனை கூட அது மாதிரி செய்ய சொன்னால் அவன் என்ன எதை அடையணும்னு சொன்னானோ அதை அப்படி டெஸ்டினியை சொல்லி பின்னாடி பேக்கில் இருந்து நான் ஃபர்ஸ்ட் வருஷம் இதை பண்ணேன், செகண்ட் வருஷம் இதை பண்ணேன், தேர்ட் வருஷம் இதை பண்ணேன், இப்போ 4th இயர் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் இந்த இடத்த இப்படி தான் அடைஞ்சேன் அப்படின்னு. அப்போ இது வந்து உளவியலில் சக்சஸுக்கான வழிமுறைகளில் நவீன மனிதர்கள் கற்றுத்தரக்கூடிய ஒரு வழிமுறை. ஆனால் திருமலை குர்ஆன் அந்த வழிமுறையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு வகையில் இவன் ஆய்வு செஞ்சு கண்டறிகிறான். அல்லாஹ் அதை நமக்கு ஒரு செய்தியாக ஞானமாகவே கற்றுத்தருகிறான். அதுல ஒண்ணுதான் என்னன்னு கேட்டா எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன, நீங்க ஜெயிச்சிட்டீங்க, கது அஃப்லஹ, முதல்ல அவன் வெற்றி அடைந்து விட்டான், வெற்றி அடைவான் அப்படி இல்லை.
யுஃப்லிஹு அவன் எதிர்காலத்திலே வெற்றி அடைவான் என்று நாளை அடைய போகிற வெற்றியை பற்றி பேசல. கன்ஃபார்ம் முடிஞ்சிருச்சு. இப்போ டெஸ்டினி நீங்க ஜாயின் ஆயிட்டீங்க. எங்க? சொர்க்கத்துக்குள்ள காலை வச்சாச்சு. என்ன போன வாரமே பார்த்தோம். சொர்க்கத்துக்குள்ளே அவன் போனானோ அதுதான் இறுதி வெற்றி. வெற்றியில பல வகை இருக்கிறது, பல படித்தரங்கள் இருக்கிறது. அதுல இறுதி நிலை வெற்றியை தான் இது பேசுகிறது. இறுதி வெற்றி என்ன? சொர்க்கத்துக்குள்ளே நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு யார் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவிக்கப்பட்டு விட்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். அதுதான் வெற்றி. அப்ப அந்த வெற்றி முடிஞ்சிருச்சு. கது அஃப்லஹ. சும்மா சாதாரண சொல்ல கது அஃப்லஹ. அஃப்லஹனா வெற்றி அடைஞ்சான். கது அஃப்லஹனா ரொம்ப கன்ஃபார்மா ரொம்ப உறுதியா அல்லாவே ரொம்ப உறுதியா சொல்றான். வெற்றி அடைஞ்சிட்டான். மன் தஸக்கா எவன் தூய்மைப்படுத்தி கொண்டானோ அவன் வெற்றி அடைஞ்சிட்டான் அப்படின்னு ஃபைனல் டெஸ்டினியை முடிச்சிட்டான். இப்ப பேக்ல இருந்து அல்லாஹ் கற்பனையை கொண்டு வர்றான். இந்த வெற்றி எப்படி அடைஞ்சான் தெரியுமா? திரும்பி பாரு. உலகத்தில் வாழ்ந்து எப்படிலாம் என்ன ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நினைச்சுக்கிட்டே இருந்தான். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு செயலை செய்கிற நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய பெயரை திக்ர் பண்ணிக்கிட்டே நினைச்சுக்கிட்டே நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தான். அல்லாஹ்வுடைய பெயரை நினைவுபடுத்தி கொண்டிருந்தான். நல்லா கவனிக்கணும் நீங்க. அல்லாஹ்வுடைய பெயர்கள் அல்லாஹ்வை கற்றுத்தரக்கூடிய அறிவுகள், ஞானங்கள். அல்லாஹ்வுடைய பெயர்கள் அல்லாஹ்வை அழைக்கிற வார்த்தைகள் அல்ல. அல்லாஹ்வை அழைக்கிற வார்த்தைகளும் தான். ஆனால் அது மட்டுமே இல்லை. அல்லாஹ்வுடைய பெயர்கள் நம்ம ஆரம்பத்திலே பார்க்கிறோம். சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, உயர்வான உன் இறைவனின் பெயரை துதிப்பீராக அப்படின்னு அந்த பெயரை பத்தி பேசும்போது அல்லாஹ்வுடைய பெயர் என்ன, பேருக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன, ஞானம் என்ன, அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை என்னங்கிறதெல்லாம் இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் படிச்சிட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் பாருங்க. அந்த ஆரம்பம் இப்போ நம்ம இறுதி கடைசியில் நிற்கிறோம். அப்போ துவக்கத்தில் சொன்னதை சில பேச்சாளர்களுடைய பேச்சுக்களை சில பேர் இப்படி குறிப்பிடுவாங்க. அவர் ஆரம்பத்தில் என்ன வார்த்தையை கொண்டு துவங்கினாரோ மீண்டும் இறுதியிலே அதை நினைவுபடுத்தியே தன்னுடைய உரையை நிறைவு செய்வார். அவ்வளோ அப்படி அற்புதமா இருக்கும்பாங்க. அப்ப துவக்கத்தில் உள்ளது மனுஷன் மறந்துடுவான் எப்போதுமே. அப்ப லாஸ்ட்ல திரும்ப ஒருக்க ஃபைனல்ல ரீகால் பண்ணிட்டு முடிச்சோம்னா மேட்ரு ஓவர். அப்ப கிட்டத்தட்ட அல்லாஹ் முதல் வசனத்தில் ஆரம்பிச்சதை கடைசியில நெருங்குகிற அந்த இறுதி கட்டத்துல மீண்டும் அல்லாஹ்வுடைய பெயரை நினைவுபடுத்தி அல்லாஹ் முடிக்கிறான். வசனத்தினுடைய கோர்வையும் ஒரு அழகிய இலக்கிய நயத்தோடு ஒரு அழகான தோற்றத்திலே இருக்கிறது. அதை தாண்டி நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த உளவியல் அழகாக சொல்கிறது. வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவன் இப்படி எல்லாம் நடந்து வந்தான்ப்பா. காலையில் எந்திரிச்சாலும் சரி, தடுக்கி விழுந்தாலும் சரி, வெற்றி கிடைச்சாலும் சரி, நஷ்டம் அடைஞ்சாலும் சரி, பிறர் பாராட்டுகளை அடைந்தாலும் சரி, அல்லது பிறருடைய ஏற்று பேச்சுக்களுக்கு ஆளானாலும் சரி, ஒவ்வொரு கட்டத்திலையும் அவன் அல்லாஹ் உணர்ந்து அல்லாஹ்வுடைய பேரை கொண்டதால் மொஹைஸ் ஊரெல்லாம் பாராட்டுது. மொஹைஸ் அப்படிமா அப்படின்னா என்ன? கண்ணியம் கொடுக்கிறவனே அல்லாஹ் நீதான் கண்ணியம் கொடுத்தரப்பே. ஊரெல்லாம் கொண்டாடுது. அப்பா என்னமா செஞ்சு விட்டாரியா, யாராலும் இப்படி செய்ய முடியுமா, ஊர் உலகத்துல இப்படி பண்ணி விட்டார அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறாங்களா? அது மொஹைஸ் கண்ணியம் கொடுத்தவனே அப்படின்னு அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுவார். அவர் ஒரு தவறு செய்து ஒரு பிழை செய்து இப்படி எல்லாம் கூட ஒரு மனுஷன் பேசுவானா? கூறு கட்டத்தனமா கொஞ்சமே அறிவு இருக்கு அவனுக்கு அப்படின்ற மாதிரி இழிவையும் வேறு ஏதேனும் பிழைகளையும் தவறுகளையும் இழப்புகளையும் ஒரு சந்திக்கிறாரா? முதல் இழிவுபடுத்துகிற ரப்புல் ஆலமீனே என்னை கண்ணியப்படுத்து. நீ நாடியோரை இழிவுபடுத்துகிறாய், நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய். எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த இழிவிலிருந்து என்னை காத்து எனக்கு நீ கண்ணியத்தை கொடு என்று அல்லாஹ்வின் பெயரை எல்லா கட்டங்களிலே உயர்வோ தாழ்வோ சாதாரணமோ சாதாரணம் இல்லையோ எல்லா கட்டங்களையும் அப்படி வாழ்க்கையை வாழ்ந்தவன் தான் இப்ப இந்த டெஸ்டினில நிக்கிறான். ரீகால் பண்ணு. அடுத்து என்ன? சல்லா, அவன் தொழுதான்பா. தொழுதுங்கிறது சாதாரண செய்தியா? நம்முடைய மனதை பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற இரண்டு முக்கியமான ஆயுதங்கள். ஒன்று இறைவனின் நினைவு, இன்னொன்று அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வுடைய சலா, அல்லாஹ்வை தொழுகிற தொழுகை. உள்ளத்தை பியூரிஃபை பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னா வெறுமனே உட்காந்துக்கிட்டு உள்ளத்தை சுத்தம். அதுக்கு என்ன சோப்பா இருக்குது? ஊருக்குள்ள உலகத்துல வேற என்னென்னலாமோ கழுவுறதுக்கு வேற வகை வகையான சோப்பு வச்சிருக்கான். கல்ப கழுவுறதுக்கு என்ன சோப்பு இருக்கு? கல்ப கழுவுறதுக்கான சோப்பை தான் அல்லாஹ் சொல்றான். நீ நினைக்கிற சோப்பு மாதிரி இது சாதாரண சோப்பு இல்லப்பா, பிசிக்கல் சோப்பு இல்லப்பா, இது ஆன்மீக சோப்பு. அல்லாஹ்வோடு நீங்கள் நெருங்க அவன் சுத்தப்படுத்துகிற சோப்பு இது. அல்லாஹ் தொழு கவனத்தோட, ஈடுபாட்டோட, உயிரோட்டத்தோட ரப்புல் ஆலமீன் முன்னாடி வந்துட்டு போ. நீ வந்துட்டு போகும்போது கண்டிப்பா அதை கழுவித்தான் அல்லாஹ் வெளியே அனுப்பும். நீ உண்மையா வந்திருந்தா, இஹ்லாஸோட வந்திருந்தா, தூய உள்ளத்தோடு வந்திருந்தா, அல்லாஹ்விடத்துல நீ எதிர்பார்த்து வந்திருந்தா கண்டிப்பா அதுக்கு முன்னாடி உள்ள பல சிக்கல்களை, சின்ன சின்ன விஷயங்களை எல்லாத்தையும் அப்படி சரி பண்ணி கிளியர் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்கும். அப்பப்போ மாசத்துக்கு ஒருக்க, வருஷத்துக்கு ஒருக்க நாம பயன்படுத்துகிற இயந்திரங்களுக்கு ஆயில் போட்டு சரி பண்றோம்ல, சர்வீஸ் பண்றோம்ல. 6 மாசத்துக்கு ஒருக்க டூ வீலரை கொண்டு போய் விட்டுறோம்ல. ஆனா ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணுங்க, ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணுங்க, ஒரு ஃபுல் சர்வீஸ் பண்ணுங்க, ஆயில மாத்துங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க.
நமக்கு இந்த மாதிரி செய்ய வேண்டிய தேவை வாழ்க்கையில. கல்பு அசுத்தம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு மணி நேரமும் அசுத்தமடையாத ஒரு மணி நேரம் கூட கிடையாது. ஏன்னா ஷைத்தான் உட்கார்ந்து அதை அசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கான், நமக்கே தெரியாது. வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதனுடைய உள்ளங்களில் மறைந்திருந்து கொண்டு தீய எண்ணங்களை ஏற்படுத்துகிறான் அல்லாஹ் சொல்றான்ல. அந்த தீய எண்ணம் என்ன, எங்க ஏற்படுத்துது? ஃபீ சுதூரின் நாஸ், மனிதர்களின் உள்ளத்தில். மனிதர்களின் உள்ளத்தில் அந்த தீய எண்ணம் ஏற்படுதுன்னா அசுத்தம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அசுத்தம் ஆயிடுச்சுன்னா அது சுத்தப்படுத்தி தான் ஆகணும். இந்த உள்ளத்திற்குள்ளே தீமை வராத நாட்கள் எத்தனை, மணித்துளிகள் எத்தனை யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் பேக்கேஜ் எடுத்துக்கங்க, ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் பேக்கேஜ் எடுத்துங்க. காலையில் சுபுல இருந்து லுஹர் ஒரு பேக்கேஜ் எடுத்துங்க, அல்லது லுஹர் டு அசர் ஒரு பேக்கேஜ் எடுத்துங்க. இதுல நீங்க தூங்கி எந்திரிச்சானா ஒண்ணுமில்லாம இருக்கும். தூங்கி எந்திரிச்சா ஒண்ணுமே இல்லை, தூங்கிட்ட முடிஞ்சு, ஒரு கணக்கும் கிடையாது. தூங்குன கணக்கு மட்டும்தான். மற்றபடி அதை திட்டம் போட்டோம், இதை திட்டம் போட்டோம், அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், நல்லது கெட்டது எதுவுமே இல்லை. ஃபுல்லாக எம்டி பேங்க் ஷீட்டாக இருக்கும். மற்றபடி முழிச்சிருக்க எல்லா நேரமும் நீங்கள் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா இருந்தால் போதும். சும்மா இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக அழுக்காகிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அழுக்காகிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ள உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் அந்த அழுக்கு சுத்தப்படுத்துகிற வேலையை பார்க்கலாட்டி அழுக்கு தான் அது. நீங்க கிளியர் பண்ற ஒர்க்க பண்ணலன்னா கண்டிப்பா அது பழுதடைஞ்சுதான் ஆகும், அது தூசி அடைஞ்சுதான் ஆகும். யாரும் எடுத்து தப்பிக்க முடியாது. அதனால தான் இப்படி ஒரு விதியை எல்லாம் ஏற்படுத்தினான். கொஞ்ச நேரத்துக்கு கொடுக்க, கொஞ்ச நேரத்துக்கு கொடுக்க வெளியே போயிட்டுப்பா. இதுல அடைஞ்சிருச்சுன்னா இதை மொத்தமா சுரண்டி எடுக்கிறதுல கஷ்டம். ரொம்ப நாள் விட்டுட்டோம், பார்த்துக்கலாம் 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 அப்படின்னு நீ ரொம்ப நாளைக்கு விட்டுட்டா முடியவே முடியாது. அப்பப்போ வந்துட்டு போ, சின்ன சின்னதெல்லாம் கிளியர் ஆயிடும். சின்ன சின்னதெல்லாம் கிளியர். ஏதோ ஒரு மனஸ்தாபம் குடும்பத்தில், நண்பர்களுக்கு மத்தியில், வேலைக்காரனுக்கு இடத்துல, நம்ம அக்கம் பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க இடத்துல, நம்மளோட நெருங்கி வாழ்றவங்க இடத்துல, ஏதோ 11 மணிக்கு ஒரு பஞ்சாயத்து, 1 மணிக்கு தோறு தொழுதுட்டு போகும்போது அல்லாஹ் சுத்தப்படுத்தும், அதை கல்பை சுத்தப்படுத்திடும். ஏன்னா தொழுகையில் நீங்கள் தஸ்பீ செய்கிறீங்க, தொழுது முடிஞ்ச உடனே தஸ்பீ செய்கிறீங்க, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். சுபஹானல்லாஹ் என்ன சொல்லுது? அல்லாஹ் தூயவன். அல்லாஹ் தூயவன் என்பது என்ன செய்யுது? மனிதர்களிடத்தில் தூய்மை இருக்காதுப்பா, 100% தூய்மையை எதிர்பார்க்காதப்பா, அது முடியாதுப்பா. சொன்னதை செய்யலை, ஆமா மனுஷன் அப்படித்தான் இருப்பான், சுபஹானல்லாஹ்வுக்குள்ள அது இருக்கு. நான் கரெக்டாக தானே எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொன்னேன், ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், மனுஷன் அவன் அப்படித்தான் இருப்பான். இந்த உணர்வை எது கொடுக்கும்? சுபஹானல்லாஹ் கொடுக்கும். அப்படி கொடுத்துருச்சுன்னா கிளியர் ஆயிரும்ல. எப்போ கிளியர் ஆக மாட்டேங்குது? நான் சொல்றேன், கேட்கறானே இவன், சம்பளத்தை மட்டும் வாங்க தெரியுதுல, வேலை செய்தானா தோணும். அப்படி தோணுறது சுபஹானல்லாஹ் வந்துச்சுன்னா அது கிளியர் பண்ணிடும். சம்பளம் வாங்கலாம் மனுஷன் தானப்பா, நீ சம்பளம் கொடுத்தா நீனும் மனுஷன் தானப்பா. அப்ப எனக்குள் எழுகிற இந்த தவறான பிழையான அனைத்து சிந்தனைகளையும் அப்படியே கழுவி கழுவி சுத்தப்படுத்தினா மீண்டும் பழைய மாதிரி பார்த்துருவேன். அந்த கோபம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி அப்படி பார்த்துருவேன். இப்ப நம்மளால ஏன் பார்க்க முடியாது சொல்லுங்க? ஒரு தப்பு பண்ணிட்டான், ஒரு பிரச்சனை பண்ணிட்டான், ஏதோ மிஸ்டேக், வருஷம் 2 வருஷம் ஆனாலும் அவனை அதுக்கு முந்தைய ஆளை பார்க்க முடியலையே. ஒரு தப்பு பண்ணிட்டான், நம்ம வேலை பார்த்தவன் தான், நம்ம கூட உள்ளவன் தான், ஏதோ ஒன்று இப்படி பண்ணிட்டானே. ஒரு நாள் போய், ஒரு வாரம் போய், 10 நாள் போய், 1 மாசம் போய், 1 வருஷம் போய், 1 வருஷம் கழிச்சு திரும்ப உடனே மண்டை அங்கதான் போகுது. 1 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணிட்டானே, அதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் பண்ணா உனக்கு, என்னவெல்லாம் பண்ணா உனக்கு, எப்படியெல்லாம் இருந்தா உனக்கு. அப்போ இந்த உணர்வோடு நான் தொழுகைக்கு போயிட்டு வந்தோம்னா சின்ன சின்னதா வரும்போது அது என்னை கழுவி 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 ரீஃப்ரெஷ் ஆக்கி சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த சுத்தப்படுத்துற வேலையை அவன் செஞ்சான்பா, அதனால மனசு பரிசுத்தமாச்சு. மனசு பரிசுத்தமானதுனால அவன் ஜெயிச்சிட்டான். கத் அஃப்லஹ அப்படின்னு அல்லாஹ் அந்த வசனத்துல, அந்த 2 வசனத்துல செய்தியை சொல்றான். அடுத்து இதுல நாம பார்க்கிற ஒரு மொழியியல் கூறு. மொழியியல் கூறு என்ன அப்படின்னு கேட்டா, மன் தஸக்கா. மன் தஸக்கா, தஸக்கா, மன் தஸக்கா இல்ல தஸக்கா. தஸக்கானா என்ன அர்த்தம்? தஸக்காவுக்கு என்ன அர்த்தம்? அது அஃப்லஹ மன் தஸக்கா. தஸக்காவுக்கு மட்டும் என்ன அர்த்தம்? இல்ல இப்ப இந்த வசனத்துல நம்ம பார்த்துக்கிறோம்ல, தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டவன். மன் தஸக்கா, எவன் பரிசுத்தப்படுத்திக் கொண்டானோ, எவன் தூய்மைப்படுத்திக் கொண்டானோ அவன் வெற்றி அடைஞ்சிட்டாங்கிறோம்ல. அவன் தஸக்காவுக்கு என்ன அர்த்தம்னா தூய்மைப்படுத்திக் கொண்டவன், பரிசுத்தப்படுத்திக் கொண்டவன் அர்த்தம்.
இதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, இந்த தா இல்லாம வெறும் ஜக்கா. வெறும் ஜக்கா போட்டால் அதே அர்த்தம் தான், பரிசுத்தப்படுத்திக்கிட்டவன் தான் அர்த்தம். ஜக்கானாலும் பரிசுத்தப்படுத்துறவன் தான், தசக்கானாலும் பரிசுத்தப்படுத்துறவன் தான். இந்த பொருளை நீங்க விளங்கிக்கிறதா இருந்தா குர்ஆன்ல இன்னொரு இடத்துல போன வாரம் நம்ம பார்த்த வசனம் தான், மொழி அர்த்தத்துக்காக வேண்டி நம்ம திரும்ப பார்க்கலாம். 4வது அத்தியாயம் 49வது வசனம், 4:49. நபியே, தங்களை தாங்களே பரிசுத்தமானவர்கள் என்று கூறிக்கொள்பவர்களை நீ பார்க்கவில்லையா? அவர்கள் கூறுவது போல அல்ல, அல்லாஹ் தான் நாடியவர்களை பரிசுத்தமாக்குவான். இது விஷயத்தில் எவரும் ஒரு அணு அளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். இதுல 2 பரிசுத்தம்ன்ற வார்த்தை வருதா? நல்ல கவனிங்க. அலத்தர இலல்லதீன யுஸக்கூன அன்ஃபுஸஹும், தம்மை தாமே பரிசுத்தவான்கள் என்று கருதி கொண்டோரை நீர் பார்த்தீரா? நீர் பார்க்கவில்லையா? அப்ப மனுஷன் தன்னைத்தானே பரிசுத்தவான்னு சொல்றான்ல, நான் ரொம்ப சுத்தம், நம்மளாம் அப்படி கிடையாதுப்பா அப்படிங்கிறான்ல, அப்படிங்கிற வார்த்தை ஒன்று வருது. ஒன்று. ரெண்டாவது கடைசி இன்னொரு இடத்துல அடுத்த அந்த வசனம் வாக்கியம் முடிஞ்சோன்னு அடுத்து பாருங்க, பலில்லாஹு யுஸக்கி மையஷா, மாறாக அல்லாஹ் தான் நாடியோரை பரிசுத்தப்படுத்துவான், அது பரிசுத்தப்படுத்துகிறான். பலில்லாஹு யுஸக்கி மையஷா, அல்லாஹ் தான் நாடியோரை பரிசுத்தப்படுத்துகிறான். இங்க ஒரு பரிசுத்தம், 2 பரிசுத்தம் வருது. இந்த 2 பரிசுத்தமுமே எதிலிருந்து வந்த வார்த்தைன்னு கேட்டா, ஜக்கா சொன்னோம்ல, தஸக்கால ஜக்கா, ஜக்கா அதுல இருந்து வந்தது யுஸக்கி, ஜக்கா அதுல இருந்து வந்தது யுஸக்கூன. இந்த வசனத்துல இருக்கிற 2 வார்த்தை, யுஸக்கூனங்கிற ஒரு வார்த்தை, யுஸக்கிங்கிற ஒரு வார்த்தை. மனிதர்கள் தங்களை பரிசுத்தவான்களாக கருதி கொள்கிறார்கள், யுஸக்கூன. அல்லாஹ் தான் பரிசுத்தப்படுத்துவான், யுஸக்கி. அது எதிலிருந்து இந்த 2 வார்த்தையும் வந்துச்சுன்னா, ஜக்கா என்கிற சொல்லிலிருந்து வந்தது. தஸக்கால இருந்து வந்தா வேற மாதிரி இருக்கும், ஜக்கால இருந்து வந்திருக்கிறது. இப்ப நல்ல கவனிங்க, இந்த 2 வார்த்தைக்குமே என்ன அர்த்தம் வருதுன்னு கேட்டா, பரிசுத்தப்படுத்துதல்னா மன் தஸக்கா என்று வர்றதுக்கும் பரிசுத்தப்படுத்துதல்னா. ஆனா இந்த தா சேர்ந்து வந்தா அரபு மொழியில அதுக்கு ஒரு கூடுதலான எக்ஸ்ட்ரா ஒரு அர்த்தம் இருக்கிறது. மேலோட்டமா பார்த்தா 2மே ஒரே அர்த்தம் தான், கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா இலக்கண அடிப்படையில் ஜக்கா அப்படிங்கிறத தஸக்கா அப்படின்னு மாத்தி ஒரே அர்த்தத்தின் சொன்னாலும் கூட அது உள்ளுக்குள்ள எக்ஸ்ட்ராவா ஒரு நுணுக்கமான அர்த்தம் இருக்குது. அது என்ன அர்த்தம்னு கேட்டா, தஸக்காங்கிற வடிவத்துக்கு வந்துச்சுன்னா தகல்லுஃப் என்கிற அர்த்தம் ஒன்று சேரும். தகல்லுஃப்னா என்னன்னா சிரமம்ன்ற அர்த்தம். தூய்மைப்படுத்தி கொண்டான் அப்படின்னு வெறும் தூய்மைப்படுத்தி கொண்டான் இல்ல, சிரமப்பட்டு தூய்மைப்படுத்திக்கிட்டான்னு அர்த்தம். சிரமப்பட்டு தூய்மைப்படுத்திக்கிட்டான். அந்த ஜக்கா இருக்குதுல்ல, அதுக்கு சிரமம்லாம் கிடையாது, சிரமமே இல்லாம தூய்மை. அல்லாஹ் தான் நாடியோரை தூய்மைப்படுத்துவான். அல்லாஹ் தூய்மைப்படுத்துறதுக்கு சிரமப்படுவான் அல்லாஹ்? ஒரே வார்த்தை தான், ஒரே அர்த்தம் தான். ஆனா அர்த்தத்துக்கு உள்ளுக்குள்ள அப்படி நோண்டி பாத்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ள எக்ஸ்ட்ரா ஒரு மீனிங் இருக்குது. ஜக்கா வந்தா சிரமப்பட்டு தூய்மைப்படுத்துவான், வெறும் ஜக்கா வந்தா சிரமமே இல்லாம தூய்மைப்படுத்துவான். இப்ப பாருங்க, இதுல உள்ள இலக்கிய அந்த சொல்லின் நயத்தை அல்லாஹ் எப்படி ஒவ்வொரு வார்த்தையும் தேர்ந்தெடுத்து பண்றான். கத் அஃப்லஹ மன் தஸக்கா, மன் ஜக்கான்னு சொல்லாம மன் தஸக்கா, யாரு சிரமப்பட்டு தன்னை தூய்மைப்படுத்துறாரோ, அப்படின்னா தூய்மைப்படுத்துறதுக்காக வேண்டி உழைக்கிறாரோன்னு அர்த்தம். உழைப்பே இல்லாம தூய்மைப்படுத்த முடியாது. மனித மனங்களை தூய்மைப்படுத்துறதுக்கு ஒரு உழைப்பு இருக்கிறது, ஒரு வேலை இருக்கிறது, ஒரு கிளீனிங் ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸை செய்யாம நான் தூய்மைப்படுத்திடுவேன் அப்படி முடியாது. நாங்களாம் ரொம்ப நல்ல ஆட்கள், மனசு சுத்தம் சில பேர் சொல்லுவான். அதுக்கு நீ என்னப்பா செஞ்ச? மனசு சுத்தம், சரி ஓகே, உன் மனசு சுத்தங்கிறதுல இந்த மனசு சுத்தத்துக்கு என்ன செஞ்ச? ஒரு வேலையும் செய்யாம மனசு சுத்தம்னா அவன் அந்த பார்ட்டி எந்த பார்ட்டி, பெருமை அடிக்கிற பார்ட்டின்னு அர்த்தம். என் மனசை சுத்தப்படுத்துறதுக்குன்னு ஒரு வேலையும் செய்யல, ஆனாலும் அப்படி அல்லவா நீ? ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், ஒரு சிரமம் பட மாட்டேன், ஒரு கஷ்டம் பட மாட்டேன், ஆனால் உங்க கல்வி ரொம்ப பரிசுத்தமா இருக்குன்னு நீ சொன்னா அல்லாஹ் செய்யற மாதிரி செய்யறேன்னு அர்த்தம். அப்படி ஒருத்தர். அதனால தான் இந்த வசனத்திலே மேல பாருங்க 4:49 தம்மை தாமே பரிசுத்தவான்கள் என்று கருதி கொண்டோரை நீர் பார்த்தீரா. அங்க என்ன வார்த்தை வருது? சிரமம் இல்லாம பரிசுத்தப்படுத்துற வார்த்தை வருது. இதை சொல்லிட்டு அல்லாஹ் மறுக்கிறான். அது எப்படா முடியும்? நான் தானடா அப்படி பண்ணுவேன், நீ எப்படா அப்படி பண்ணுவ? அப்ப நீ உன் கல்பு பரிசுத்தம் ஆகணும்னு நீ நினைச்சா நீ அதுக்கு உழைக்கணும், நீ அதுக்கு பிளான் பண்ணணும், நீ அதுக்கு திட்டம் பண்ணணும். அதுக்கான வேலைகளை செய்யாம நாங்களாம் அப்படி கிடையாதுப்பா எங்க மனசுலாம் அப்படின்னு நீ சொன்னா நீ ஃப்ராடு, நீ சும்மா பெருமை அடிக்கிற,
ஊருக்கு காட்டிக்கிறதுக்காண்டி சொல்றியே தவிர நிஜம் கிடையாது என்பது அதற்குள்ளே இருக்கிற இன்னொரு மொழியியல் ரீதியான ஒரு நுட்பம் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். அடுத்து பாருங்க, அப்ப நாம மனதை தூய்மைப்படுத்தணும். தூய்மைப்படுத்தினால வெற்றி. அதுக்கு அல்லாஹ் 2 வழி சொல்றான். ஒன்று அல்லாஹ்வுடைய பெயர்களை திக்ர் பண்றது, இன்னொன்று அல்லாஹ்வை தொழுவது. இந்த அல்லாஹ்வுடைய பெயரை நினைவுபடுத்துறது, அல்லாஹ்வை தொழுகிறது அப்படிங்கிற இந்த ரெண்டும் இருக்குல்ல, ஒன்னோடு ஒன்று சம்மந்தப்பட்டது. குறிப்பாக இந்த ப்ராசஸை பண்ண நினைக்கிறவர்கள், மனப்பரிசுத்தத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறோம்ல, அப்படி நினைக்கிறவங்க அந்த பரிசுத்தத்தை நிகழ்த்த வேண்டிய இடமாக எதை தேர்ந்தெடுக்கலாம்னு கேட்டா பள்ளிவாசலை தேர்ந்தெடுக்கலாம். பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய இடங்கள், அல்லாஹ்வை தொழக்கூடிய இடங்கள். அல்லாஹ்வுடைய திக்ரும் அல்லாஹ்வுடைய சலாத்தும் எங்க ஒன்றிணையுதுன்னு கேட்டா பள்ளிகளில் ஒன்றிணைகிறது. பள்ளி என்பது அல்லாஹ்வுடைய வீடு என்று அல்லாஹ் வேற அதுக்கு சொந்தம் கொண்டாடுகிறான். அப்போ அவன் வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு இதுக்கான ஒரு முயற்சியை எடுத்தோம்னா, ரப்பே என் கல்பை பரிசுத்தப்படுத்தி தான் கேட்க துவா சொன்னோம்ல, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. எல்லா இடங்களையும் எல்லா நிலைகளிலும் பிரார்த்திக்கலாம் தான். ஆனால் அந்த பரிசுத்தப்படுத்துதல் என்கிற ப்ராசஸை நான் செய்கிறேன், என் உள்ளம் பரிசுத்தமாகணும், அதுக்கான ஒரு வேலையில் நான் ஈடுபட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு ஈடுபடுறதா இருந்தா, அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்க செயல்படுறதா இருந்தா, அதுக்காக நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு பொருத்தமான இடம் எதுன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய ஆலயங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆலயத்தோடு தொடர்பு அதிகப்படுத்துங்க. எல்லா நேர தொழுகைகள்லையும் பள்ளிவாசல்ல போய் தொழ முயற்சி எடுங்க. அதுக்கான வாய்ப்போ சூழலோ அமையாவிட்டால் எல்லாம் உங்களுக்கு குற்றம் பிடிக்க போறது இல்லை. வாய்ப்பு கிடைக்கிற எல்லா இடத்துலையும் தொழுது கொள்ளலாம். ஆனாலும் பரிசுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிற அந்த ப்ராசஸை செய்து முடிக்கணும்னு ஆசைப்படுற நாம பள்ளிவாசலை விட்டு தூரம் ஆகவே கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, வ கல்புஹு முஅல்லகும் பில் மஸாஜித். யாருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு அரிசின் கீழ் நிழல் வழங்கப்படுங்கிறாங்கல்ல. அவர் சாதாரண ஆள் இல்லைன்னு அர்த்தம். அவர் சாதாரண ஆள் இல்லை, அவர் ஸ்பெஷல் விஐபி. அவர் அல்லாஹ்வுடைய விஐபி. ஊர்ல உலகத்தில் இருக்கிற மாதிரியான எம்எல்ஏ எம்பி மாதிரியான விஐபி இல்லை. படைச்ச ரப்புல் ஆலமீன் அவனை ஸ்பெஷல் கெஸ்ட். நீங்க வா, நீ எதுக்கு வெளியில் உட்காந்துருக்க, நம்ம ஆளு நீ. கல்புஹு முஅல்லகும் பில் மஸாஜித். எப்போ பார்த்தாலும் பள்ளிக்கு வரணும்னு நினைச்சியப்பா, பள்ளியை பத்தி யோசியப்பா, பள்ளியை விட்டு வெளியே போகாம இருந்தியப்பா. இன்னும் சொன்னா அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சுன்னா அல்லாஹ் நம்மை அவன் பக்கம் ஈர்த்துக்கிறான்னு அர்த்தம். நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா போறோம். எந்த வீட்டில் அதிக நேரம் இருப்போம், எந்த வீட்டை விட்டு தெரிச்சு ஓடி வருவோம்? எந்த வீட்டில் அதிக நேரம் இருப்போம், எந்த வீட்டில இருந்து தெரிச்சு ஓடி வருவோம் சொல்லுங்களேன். பாசத்தோடு இருக்கிறாங்க, பிரியத்தோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில அந்த ஃப்ரீக்குவன்சி ரொம்ப செட் ஆயிடுச்சு. சும்மா சும்மா போய் உட்காந்துருப்பிய, எப்பண்டா இவன் போவாங்கிற மாதிரி அவன் இருக்கு. அவனுக்கு அப்படி இருக்கு. அவனுக்கு இருக்குது அப்படின்னா கல்புக்குள்ள வச்சுக்கிட்டு மறைக்கலாம் முடியாது. அது ஏதாவது ஒரு வகையில் வெளிப்பட்டுரும். அவனுடைய துணியில, அவனுடைய பாடி லாங்குவேஜ்ல, அவனுடைய கவனிப்புல. சாப்பிடுறது சொல்லுவார், நம்மளை கவனிக்கிறது சாப்பிடுறது அப்படின்னு. அப்பமே முடிவு எடுத்துடணும், கண்டிப்பா வீட்டில் சாப்பிடக்கூடாதா? இதான் கவனிக்கிற முறை, இதான் சாப்பிட சொல்ற முறை. சாப்பிடுறது அது சாப்பிடுறதாம்பா, நான் சாப்பிடுறதா இல்லையா? பொத்தா முதல் சொல்ல பார்த்தீங்களா? சாப்பிடுறதுன்னு அதுக்கு என்ன அர்த்தம், எப்படி அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். சாப்பிடுறதுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுங்க. ஆனாலும் பல பேர் இதே சொல்லி ஏமாத்துறானே. நான் அவரை சாப்பிட கூப்பிட்டேங்கிறான். நீ எங்கடா கூப்பிட்ட? சாப்பிட கூப்பிடுற, சாப்பிட வாங்கன்னு சொன்னா தானே சாப்பிட கூப்பிடுறது. சாப்பிடுறது அது சாப்பிடுற பொருள்னு அர்த்தம். கரெக்ட், அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. அப்ப அந்த அந்த சின்ன சின்ன வள்ளுவருடைய ஒரு அழகான குரல் ஒன்று உண்டு. யாருக்கு நினைவு இருந்தா சொல்லுங்களேன். அனிச்சம்பூ போலன்னு ஒரு குரல் ஒன்று சொல்லுவார் தெரியுமா? நுகர்ந்து பார்த்தாலே வாடி விடுகிற அனிச்சம்பூ போல முகத்தில் சிறு கோணலை கண்டாலே விருந்தாளிகள் வாடி விடுவார்கள் அப்படின்னு விருந்தினரை பற்றி ஒரு அழகான ஒரு ஊமை ஒன்று சொல்லுவாரு. எனக்கு அது நினைவுக்கு வரல, சரி இருக்கட்டும். அப்போ நீங்க பள்ளிவாசலை விட்டு தெரிச்சு ஓடுறிய, கடைசி ஆளா வர்றிய, ஆளா ஓடுறிய. சும்மா முடியட்டும்பா, அதுதான் நேரம். தொழுகுதான் அது தொழுக 1 மணிக்கு 1:30 தானே தொழுக, 1:35 தானே தொழுக. டைம் இருக்கணும். கடைசி வரைக்கும் வெளியே நின்று கதை பேசிட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இகாமத்து சொல்ல ஆரம்பிச்சு ஓடி வர வேண்டியது. சலாம் கொடுத்தோன்னா ஆளா வாசல் உள்ள வந்தா கடந்து போறதுக்கு நேரம் ஆயிருமா? எவ்வளவு பெரிய பெருந்தன்மை பாருங்க. நீங்க போங்க முன்னாடி, நீங்க போங்க முன்னாடி, நீங்க போங்க முன்னாடி.
எதுக்கு? சீக்கிரம் எஞ்சி ஓடுறதுக்கு. அப்படின்னா ரப்புல் ஆலமீன் தான் பக்கத்தில் உங்களை வச்சுக்க விரும்பலன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய வீட்டில் அவனோடு உட்கார்ந்து உரையாடு, அவனோடு தொழுது, அவனுடைய அருளை பெற்று அவனோடு ஒரு நெருக்கத்தை பெறுகிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தரல. அது ஒரு துர்பாக்கியமான இல்லை. எப்பண்டா ஓடும்? ஒரு வேலைக்கு தேவைக்கு ஓடுங்க, மார்க்கம் குற்றம் சொல்லல. ஆனா எப்ப பார்த்தாலும் இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, மனநிலையே இல்லை. கடைசியாக நீங்க எப்ப போய் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அமைதியா அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் நீங்கள் அமர்ந்த நேரம் எது? யோசிங்க. சில பேருடைய வாழ்க்கையில் அப்படி இல்ல, அவ்வளவு நேரம் செலவழிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட டைம்லாம் இல்லப்பா. அப்படியே பரபரப்பா வேலைகளுக்கு இடையில தொழுகை முடிச்சிருவோம். பள்ளிவாசலுக்கே வர்றவரை இப்படி தொழுகை முடிச்சிருவோம், அவ்வளவுதான். தவிர அங்கே இருப்பது அல்லாஹ்வுடைய வீட்டில் இருப்பது, அல்லாஹ்வுடைய விருந்தினராக இருப்பது. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை பத்தி சொல்ற எல்லா இடத்துலையும் அல்லாஹ்வுடைய பெயர்களை திக்ர் செய்யக்கூடிய மனிதர்களை பத்தி சேர்த்து சேர்த்து சொல்றான் அல்லாஹ். 2வது அத்தியாயம் 114 நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பள்ளிவாசல்ல இருந்து அடிச்சு விரட்டினாங்க அந்த காலத்துல. ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ண ஒரு வசனம் அது. வமன் அவ்லமு மிம்மன் மனஹ மசாஜித் அல்லாஹி அன் யுذ்கர ஃபீ ஹஸ்முஹு. வமன் அவ்லமு, இவனை விட அநியாயக்காரன் எவன் இருக்கிறான்? மிம்மன் மனஹ மசாஜித் அல்லாஹ் அன் யுذ்கர ஃபீ ஹஸ்முஹு. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களில் அவனுடைய பெயர் நினைவு கூறப்படுவதை விட்டும் தடுக்கிறானே, அவனை விட பெரிய அநியாயக்காரன் எவன் இருக்கிறான்? அப்ப அல்லாஹ்வுடைய பள்ளினா அல்லாஹ்வுடைய பெயர் நினைவு கூறப்படுகிற இடம் அப்படிங்கிற அல்ல. இது நியாயம் பேசுறதுக்காண்டி இந்த உதாரணத்தை சொல்லலைன்னா எதுக்கு சொல்ல வர்றேன்? அல்லாஹ்வுடைய பள்ளின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய பள்ளி அவனுடைய பெயர் நினைவு கூறப்படுகிற பள்ளிங்கிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல பாருங்க, 22:40 சூரத்துல் ஹஜ்ஜில், வலவுலா தஃபுல்லாஹி الناس بعضهم ببعض لهدمت صوامع وبيع وصلوات ومساجد يذكر فيها اسم الله كثيرا. முதல் வாக்கியத்தை விட்டுட்டு 2வது சென்டென்ஸ்ல இருந்து பாருங்க, வலவுலா தஃபுல்லாஹி الناس بعضهم ببعض. ஒருத்தரை கொண்டு ஒருத்தரை அல்லாஹ் தடுக்கலன்னு வச்சுக்கோங்க. லஹுத்திமத்து சவாமிஹு, மடங்கள், கோவில்கள், வழிபாட்டு தலங்கள், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுகிற பள்ளிவாசல்கள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்குங்கிறான். ஒருத்தரை வச்சு ஒருத்தரை காப்பாற்றுறான். இவன் போய் அவங்கள அட்டாக் பண்றதில்ல, அவன் போய் இதை அட்டாக் பண்றதில்ல. நம்ம போய் அங்க கை வச்சு அவன் பள்ளிவாசல கை வைப்பான், நம்ம போய் பள்ளிவாசல கை வச்சு அவன் வந்து கோயிலில் கை வைப்பான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூச்சுவல் பயத்தை கொடுத்து ஒருத்தர் அல்லாஹ் சேஃப்டி பண்ணி வச்சிருக்கிறான். இதை சொல்லிக்கிட்டே வரும்பொழுது மடம் இருக்கிறது, சவாமியம் இருக்கிறது, வழிபாட்டு தலம் இருக்கிறது. பள்ளிவாசலை பத்தி சொல்லும்போது மசாஜிது யுذ்கரு ஃபீ ஹஸ்முல்லாஹி கஸீரா, அல்லாஹ்வின் பெயர் அதிகமாக நினைக்கப்படுகிற பள்ளிவாசல்களும் இடிக்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வின் பள்ளி என்று சொல்லுகிற இடங்களில் எல்லாம் இந்த சொல் சேர்ந்து வருகிறது. அதனால நாம இந்த ப்ராசஸை மேற்கொள்ள விரும்புகிற மனிதர்கள் இயன்ற வரைக்கும் ஏதாவது ஒரு நேரம், குறைஞ்சபட்சம் தொழுகைக்கு போறோம்ல, தொழுகைக்கு போறது ஹரிபரியா போறோம், ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போயிடுவோம், போய் தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு இருப்போம், திக்ர் பண்ணிக்கிட்டு இருப்போம், அல்லாஹ்வுடைய பெயர்களை நினைவுபடுத்தி பார்த்துக்கிட்டு இருப்போம், அல்லாஹ் கொடுத்த அருளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருப்போம், அல்லாஹ் கொடுத்த இஸ்திக்பார் செஞ்சுக்கிட்டு இருப்போம், அல்லாஹ்வுடைய வீட்டுல அவனுக்கு பக்கத்துல உட்கார்ந்துருப்போம். இன்னும் சொல்ல போனா தொழுகைக்கு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க போய் உட்கார்ந்து இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு தக்பீர் கட்டுங்க, அப்படியே ஸ்மூத்தா போகும் தொழுகை. அவ்வளவு ஈஸியா செய்தான் வருவான். ஆனாலும் நீங்க ஜெயிப்பதற்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா மனசு சமநிலை பெற்றுச்சு, அமைதி பெற்றுச்சு. பெண்கள் தொழுகிறாங்க வீட்டிலேயே, முசல்லால போய் ஒரு 5 நிமிஷத்துக்கு முந்தி உட்காருங்க. அடுப்புல பாலை போட்டு அவசர அவசரமா ஐயோ அப்படியே ஓடி வரணுங்கிறேன். எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு ஓகே ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துருவோம், தஸ்பீஹ் செய்வோம், திக்ர் செய்வோம், மனதை சமப்படுத்துவோம், அல்லாஹ் பத்தி நினைப்போம், அல்லாஹ் கொடுத்த அருளை நினைப்போம், நம்ம செஞ்ச பாவங்களை நினைப்போம். ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி அப்படியே கண்ணீர் வருகிறேன். ஏன்னா டைம் கூட 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 கல்பு மென்மை அடைஞ்சுக்கிட்டே வரும். கல்பு மென்மை அடைதல் என்பது குறிப்பிட்ட சாராருக்குரியதல்ல, குறிப்பிட்ட நேரத்திற்குரியதல்ல, குறிப்பிட்ட காலத்துக்குரியதல்ல, தொடர் ப்ராசஸ். ஒவ்வொரு வக்துக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கும் அதுக்குள்ள கல்வி இருக்கணும், திரும்ப லூஸ் பண்ணணும், அதுக்குள்ள கல்வி இருக்கணும், திரும்ப லூஸ் பண்ணணும். ஜிம்முக்கு டெய்லி தான் போறாரு, வந்த உடனே ஆமப்பட்ட சொல்றாரு. இருக்கு இப்ப நேத்து தான் நான் வந்தேன், அது நேத்து டைம் 24 hours ஆயிடுச்சு. ஸ்ட்ரெச்சப் பண்ணிக்க, பாடி நல்லா இழுத்து இழுத்து கையை கால உதறி எதிரி
ரெடி பண்ணிக்க, அதுக்கப்புறம் போய் சாமான தூக்கு. அதுக்கு முன்னாடி தூக்கிறாத எதுக்கு? அதுக்குள்ள அங்க ஒரு சேஞ்சஸ் நடந்து ஒரு இறுக்கம் ஏற்பட்டு அந்த இறுக்கத்தை தளர்த்துவதற்கு சில வேலைகளை செய். எல்லா இடத்துலயும் இப்படிதான். அப்ப ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி இப்படி ஒரு டைம் எடுத்துட்டு அதுக்கு பிறகு தொழுகைக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தோம்னா தொழுகையும் பவர்ஃபுல்லாக இருக்கும். அல்லாஹ்வுடைய திக்ர் இந்த தொழுகையில நிறைஞ்சிருக்கும். நாம எதிர்பார்க்கிற மன தூய்மை என்பதை அல்லாஹ் அதன் வழியாக நமக்கு தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம இந்த வசனத்தின் வழியாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா மன தூய்மைக்கான வழிகள் ரெண்டு, இந்த வசனம் சொல்லக்கூடிய வழிகள் ரெண்டு. ஒன்று அல்லாஹ்வின் பெயரை நினைவு கூறுதல், இன்னொன்று அல்லாஹ்வை தொழுதல். அடுத்து மூணாவது பாருங்க, பல் தூசிரூனல் ஹயாத்த துன்யா வல் ஆகிரத்து கைரும் அபுகா. பல் தூசிரூனல் ஹயாத்த துன்யா. ஏன் மனுஷன் இந்த ப்ராசஸ்ல ஈடுபடுறது இல்லை, ஏன் தன்னை தூய்மைப்படுத்திக்கிறது இல்லை, ஏன் வெற்றியை நோக்கி நகர்றது இல்லை அப்படின்னு கேட்டா, மிக முக்கியமான மொத்த குர்ஆனுடைய கருவை அல்லாஹ் பேசுகிறான். எங்கிருந்து நோயின் வேர் எதுவோ அந்த வேரை பற்றி பேசுகிறார். நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் சொல்லல, நீங்க பாவம் செய்கிறீங்க அப்படி காரணம் சொல்லல. பல் தூசிரூனல் ஹயாத்த துன்யா, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். வல் ஆகிரத்து கைரும் அபுகா, மறுமைதான் சிறந்தது நிலையானது. ஆனால் நீங்கள் என்ன பண்றீங்க? இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. நல்ல கவனிங்க, மொத்த குர்ஆனுடைய கான்செப்டே இதுதான். மறுமை தான் இலக்கு, அந்த மறுமைக்காகத்தான் உழைக்கணும், அதுதான் சிறந்தது, அதுதான் நிலையானது, அதுதான் உண்மையானது. இந்த உலகம் இதில் இருக்கிற கவர்ச்சி, இதை பார்த்து ஏமாந்துடாத. இதைத்தான் வேற வேற வரலாறு, வேற வேற போதனை, வேற வேற செய்திகள், தத்துவங்கள் அனைத்தின் வழியாகவும் மொத்த குர்ஆனும் இதைத்தான் பேசுது. அதனுடைய சாறு 2 வசனத்தில் இங்க அல்ல பேசிட்டான். நீங்க இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. இந்த தேர்ந்தெடுத்தல் தூசிரூன்கிற இந்த சொல் இருக்குல்ல, இந்த தூசிரூன் அப்படிங்கிறது தேர்வு அப்படின்னா சாதாரண தேர்வு இல்லை. இந்த தேர்வுக்கு தனி அர்த்தம் இருக்கிறது. இந்த தேர்வுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, உங்களுக்கு முன்னாடி ஒரு 2 சாய்ஸ் இருக்கு, இதான் அதான், அதுல ஏதோ ஒன்று நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க. அப்படிப்பட்ட தேர்வு இல்லை. நீங்க ஒன்று தேர்ந்தெடுக்கிறீங்க, ஆனா அந்த தேர்வு எப்படின்னு கேட்டா, அதை விட பெட்டரான, அதை விட சிறப்பான, அதை விட உயர்வான, அதை விட சரியான ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சும் கூட இதன் மீது கொண்டிருக்கிற மோகத்தால், விருப்பத்தால், ஆசையால், பேராசையால் அதை விட்டுவிட்டு இரண்டாவது ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறீங்களே, அந்த தேர்ந்தெடுப்புக்கு தான் தூசிரூன்னு சொல்லப்படும். சாதாரண தேர்ந்தெடுப்பு இல்லை. நீங்க இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்துட்டீங்க. இன்னும் சரியா சொல்றதா இருந்தா இதை இப்படி மொழிபெயர்க்கலாம், நீங்க இந்த உலகத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க. அப்படி கூட சில பேர் மொழிபெயர்ப்பு நினைக்கிறேன். பாருங்க, அப்படி மொழிபெயர்ப்பு இருக்குதா? என்ன மொழிபெயர்ப்பு போட்டிருக்கிறாங்க, வாசிக்க பார்க்கலாம். பல் தூசிரூனல் ஹயாத்த துன்யா. எனினும் நீங்களோ இவ்வுலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள். அதுதான் இருக்கு, இல்லையா? வேற ஒன்றும் இல்லை. தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிற சொல்லுதான் இருக்குது. அதை விட பெட்டரா, சிறப்பா, பொருத்தமா சொல்றதா இருந்தா வெறும் தேர்வு, இதுல தேர்வுங்கிற அர்த்தம் தான் வருகிறது. சரியா சொல்றதா இருந்தா தேர்வு இல்லை, முன்னுரிமை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். 2 இருக்குதுப்பா. இதை பின்னுக்கு தள்ளிட்டு இதை நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்க. இதுதான் பெருசு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அதை விட பெருசு ஒன்று இருக்கு, அது உங்களுக்கு தெரியவும் செய்யுது. இதுதான் முக்கியமானதுங்கிற அறிவும் இருக்குது. அந்த அறிவு இருந்தும் கூட இதன் மீது இருக்கிற ஆசையால், மோகத்தால் அதை பின்னுக்கு தள்ளிட்டு இதை நீங்க முன்னுக்கு கொண்டு வர்றீங்க. அதுதான் பிரச்சனைக்கான காரணம். மனிதனுடைய தோல்வி உலகத்துல, மறுமையை விடுங்க, சாதாரண உலகத்துல எடுத்துங்க. நம்ம பிள்ளைங்கள பல பிள்ளைங்க ஃபெயில் ஆகி போயிட்டான். ஃபெயிலுக்கு என்னப்பா காரணம் அப்படின்னா வீட்டுக்குள்ள பேசிக்குவாங்க, வாத்தியார் பேசிக்குவான். நல்லா படிக்கிறாங்க, அறிவுலாம் இருக்குதுங்க, கொஞ்சம் படிச்சாங்கன்னா பாஸ் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஏன் ஃபெயிலா போனோம்? அறிவில்லாம ஃபெயிலா போகல, படிக்கிற திறமை இல்லாம ஃபெயிலா போகல. படிக்க வேண்டிய நேரத்தில் படிப்பதற்கு கொடுக்கிற முன்னுரிமையை விட அவனுக்கு கிடைத்த தற்காலிக சுகம், தற்காலிக இன்பம், ஊர் சுத்துறதுல, மொபைல் பார்க்கறதுல, இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறதுல, அதுல அவனுடைய கவனத்தை செலுத்தினதுனால, நேரத்தை செலுத்தினதுனால, இதை தேர்ந்தெடுத்ததுனால அதுல தோத்து போயிட்டான். எதுக்கு முன்னுரிமை கொடுத்தான்றதுனால தான் தோல்வி. பல பேர் ஆரோக்கியத்தை இழந்துடுறாங்க. என்னப்பா காரணம்? கண்டது கலியதையும் தின்னு, நெய்யில, அதுல, எண்ணெயில ஒரே அப்படி சாப்பிட்டு இப்படி சாப்பிட்டு எதெல்லாம் உடம்புக்கு கெடுமோ அதையெல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமானது இதுன்னு நல்லா தெரியுது. ஆனா தற்காலிக ருசி, அந்த நேரத்து நாக்கு ருசி. இதை விட அதுக்கு முன்னுரிமை கொடுத்தனா ஆரோக்கியம் போச்சு. அதை விட இதுக்கு முன்னுரிமை கொடுத்தனா படிப்பு போயிடுச்சு. அதை விட இதுக்கு முன்னுரிமை கொடுத்தனா தொழில் போச்சு. அதை விட இதுக்கு முன்னுரிமை கொடுத்தனா குடும்பம் போச்சு.
இந்த போச்சு அப்படிங்கிற விஷயமெல்லாம் எங்க போகுதுன்னு கேட்டா, நீங்கள் தேர்ந்தெடுக்கிற முன்னுரிமைகள் இல்ல. என்ன காரணம்னா, இது சீக்கிரம் கிடைக்கும், உடனே கிடைக்கும், அது லேட்டா கிடைக்கும். எல்லா நேரங்களும் பாருங்க, ஆரோக்கியம் அப்படின்னா அது ரொம்ப லேட், லாங் ப்ராசஸ். அது எப்பவோ பார்த்துக்கலாம், இப்போ ஒரு சிக்கனத்தை தின்னு, அது எப்பவோ பார்த்துக்கலாம், அரை கிலோ சர்க்கரை அள்ளி போட்டு காலி பண்ணு, அது எப்பவோ பார்த்துக்கலாம், அது ஒரு லாங் ப்ராசஸ். ஆனா இப்போ திடீர்னு உடனே கிடைக்கிற இந்த இன்பத்தின் மீது கொண்டிருக்கிற மோகத்தால் நீண்ட காலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை மனிதன் இழக்கிறான். பொதுவாக உலகத்தில் அறிவுரை சொல்லுவாங்கல்ல, ஒரு லாங் டைம் ப்ராசஸ் வேணும்பா, ஒரு லாங் டைம் இலக்கு வேணும்பா. இப்போ உள்ளதுக்கு பார்க்காத, அடுத்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்க ரிட்டையர் ஆன பிறகு உங்களுக்கு மாசம் மாசம் வருமானம் வர்றதுக்கு அப்படி எல்லாம் யோசிப்பா. இன்னும் 10 வருஷம் கழிச்சு அதுக்கு தான் ஃபியூச்சர் இருக்குது, அதுக்கு இப்பவே பிளான் பண்ணுப்பா. ஒரு குழந்தைகளிடத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு நீண்ட காலத்துக்கு முன்னாடியே நடத்தினாங்க. அதை அமெரிக்காவில் செய்யப்பட்ட ஆய்வுன்னு நினைக்கிறேன். அது எங்கே செய்யப்பட்டதுன்னு கரெக்டாக நினைவில் இல்லை. குழந்தைகளை பிரித்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறாங்க, அவங்க விரும்புகிற மாதிரி சாக்லேட் கொடுக்கப்படுது, அவங்க முன்னாடி வச்சாச்சு. இந்த சாக்லேட்டு இப்பமே எடுத்து இப்பமே சாப்பிட்டா, சாக்லேட்டை கொடுத்து அவங்கள ரூமுக்குள்ளே அனுப்பிடுறாங்க, தனிமையில். அந்த ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சில கண்டிஷனை சொல்லி அனுப்புகிறாங்க. இப்பமே எடுத்து இந்த சாக்லேட்டை இப்பமே சாப்பிட்டா இந்த சாக்லேட் உங்களுக்கு, நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, முடிஞ்சிருச்சு, அதோடு முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற சாக்லேட்டை இன்னும் 1 மணி நேரத்துக்கு சாப்பிடாம கையில் வச்சிருந்து 1 மணி நேரம் கழித்து சாப்பிட்டா உங்களுக்கு 2 சாக்லேட்டு. இப்பமே சாப்பிட்டா இந்த 1 சாக்லேட்டோட முடிஞ்சிருச்சு. 1 ஹவர் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்டா 2 சாக்லேட். அப்படின்னு குழந்தைகளுக்கு மத்தியில் சாக்லேட்டை கொடுத்து அவங்கள ரூமுக்குள்ளே அனுப்பியாச்சு. பாதி குழந்தைங்க, பெரும்பாலான குழந்தைங்க பொறுமை இல்லாமல் கையில் கிடைச்ச உடனே பிடிச்சி தின்னு வேலையை முடிச்சிட்டாங்க. வெகு சில விரல் வெட்டி எண்ணக்கூடிய குழந்தைகள், சதவீத கணக்கில் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிற குழந்தைகள் அந்த 2 மணி நேரம் அந்த டைம் வரைக்கும் பொறுத்திருந்து அதுக்கு பிறகு 2 சாக்லேட்டை வாங்கி 2ஐயும் சாப்பிட்டாங்க. இதையெல்லாம் பதிவு செய்யப்பட்டுருச்சு. காலங்கள் ஓடுகிறது. ஏறத்தாழ ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு பிறகு சிறு வயதில் இருக்கிற பொழுது யார் மீது இந்த ஆய்வு நடத்தப்பட்டதோ அவர்களுடைய ரெக்கார்டை தேடி எடுத்து மீண்டும் அவர்களுடைய வாழ்க்கையை பரிசீலித்து அந்த ஆய்வை நிறைவு செய்கிறார்கள். அந்த ஆய்வறிக்கையில் சொல்றாங்க, யாரெல்லாம் தற்காலிக இன்பத்துக்காக, உடனடி டேஸ்டுக்காக உடனே பிச்சு தின்னாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை முறையை விட யாரெல்லாம் பொறுமையா இருந்து 2 வாங்கி அந்த 2ஐயும் சேர்த்து சாப்பிட்டானோ அவர்களுடைய வாழ்க்கை மேம்பட்டு இருக்கிறது. பதவியில, பொருளாதாரத்தில், சமூக அந்தஸ்தில் எல்லா வகையிலையும் அவர்கள் ஒரு லட்சிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அன்றாட வாழ்க்கைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையும் கூட. மார்க்கம் பொறுமைங்கிறதுல அதுக்கு என்ன அர்த்தம்? பொறுத்துருங்கப்பா, 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 பின்னாடி உனக்கு பெரிய லாபம் கிடைக்குது. இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், இப்போ அவரே ஒரு மாதிரியான ஒரு பதட்டம் இருக்கும், அதை செஞ்சிடணுமே ஆசை இருக்கும். கட்டுப்படுத்திக்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு, கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்க, அதுக்கப்புறம் நீ சூப்பரான ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். அதுதான் மறுமை இன்மைக்கு உள்ள வேறுபாடு. இந்த உலகத்தில் அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், நிறைய உள்ளதுக்குள்ள சைத்தான் உணர்வுகளை போடுவான். எதை தேர்ந்தெடு, சிரமப்பட்டாலும் பரவாயில்லை, நான் பொறுத்துக்கிறேங்கிற அந்த உணர்வை எடுத்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. நபிமார்களுடைய வரலாறு பூரா பாருங்க, அவர்கள் எதற்கு முன்னுரிமை கொடுத்தார்கள், அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையை. யூசுப் நபியினுடைய வரலாறு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த பொம்பளை தப்பு செய்யறது கூப்பிடுறான், மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் ஊருக்குள்ள பஞ்சாயத்து விவரம் போயிடுச்சு. இந்த அமைச்சர் பொண்டாட்டி இப்படியெல்லாம் இந்த பையனை போட்டு பாடாப்படுத்தியிருக்காள, அவனை தப்பான இதுக்கு கூப்பிட்டுருக்காள அப்படின்னு அந்த பெண்ணுக்கு மேலே, அமைச்சருடைய மனைவியின் மேலே பெரிய புகார் ஊருக்குள்ளே சூழ்ச்சி மக்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பொம்பளைங்க. அது இந்த பொம்பளைக்கு காதுக்கு வந்துருச்சு. உடனே அந்த பொம்பளை என்ன பண்ணுறா, ஊரெல்லாம் கூப்பிடுறான். ஊரில் இருக்க பொம்பளை எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, நான் மட்டும் இல்லை, நீங்களும் அப்படித்தான் இருப்பிய, ஆளை பார்க்கல நீங்கள் யூசுஃபை, பார்த்தா உங்களை வச்சு என்னென்னு தெரியும் பாரு அப்படின்னு எல்லாரும் கையிலையும் ஒரு கத்தியை கொடுத்து எல்லாரையும் ஒரு அறையில் உட்கார வச்சு எல்லாருக்கு முன்னாடி யூசுஃப் நபியை போவிட்டு கடைசியில் பார்த்தா ஆமையா எல்லாருமே வாய்ப்பு வந்து இது மனுஷனே இல்லைப்பா, பெரிய மலக்காத்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தங்களுடைய கைகளையே அறுத்து கொண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி மெய்மறந்து போனாங்க. ஃபலம்மார ஐநஹு அக்பர்னஹு வகத்தகன ஐதியஹுன்ன, அவரை அவர்கள் பார்த்த பொழுது, அந்த பெண்கள் பார்த்த பொழுது அக்பர்ன அப்படியே வியந்து மலைத்து மயங்கி, கத்தான ஐதியஹுன்ன தங்கள் கரங்களையே வெட்டி, கையை வெட்டுறது கூட தெரியல, அப்படி வெட்டிருக்கான்.
மனுஷனே இல்லை மலக்கு என்று ரிப்போர்ட் அடிக்கிற அளவிற்கு லெவல் இருந்திருக்கு. எல்லாம் முடிஞ்சு ப்ராசஸ்லாம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் திரும்ப சரி அது விடு இப்போ மேட்டுக்கு வா அப்படின்ட்டு இவன் பேசுகிறான். யாரு? இந்த அமைச்சர் பொண்டாட்டி பேசுகிறான். ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி உண்மைதான், நான் தான் எல்லாம் திட்டம் போட்டேன், நான் தான் அவன் வந்து தப்பான இதுக்கு கூப்பிட்டேன். இல்லம் எஃபால் மா ஆமுருஹூல யுஸ்ஜன வலைய கூணம் என சாகுறேன். இப்பவும் சொல்கிறேன், நான் சொல்கிற பேச்சை கேட்கல அவனை நான் விட்டு வைக்க மாட்டேன், ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். வளைய கூணம் என சாகுறேன், சிறுமைப்பட்டவனாக அவனை நான் ஆக்கிடுவேன். என்கிட்டயா நான் யார் விவரம் தெரியாமல் மோதுறான். சொன்னதை கேட்டுட்டு ஒழுங்கா இருந்தாமல் ஊருக்குள்ள இருக்கலாம். இல்லை யுஸ்ஜன சிறையில் அடைப்பேன். வளைய கூணம் என சாகுறேன், இழிந்தோரில் ஒருவனாக அவனை நான் ஆக்கிடுவேன். சபதம் போடுறான் அமைச்சர் பஞ்சாதி. இப்ப யூசுப் நபிக்கு முன்னாடி 2 விஷயங்கள் சாய்ஸ், தேர்ந்தெடுக்க வேண்டிய 2 விஷயங்கள் முன்னாடி இருக்கு. ஒன்று சிறை வாழ்க்கையா அல்லது இந்த பெண்ணுடைய பாவத்திற்கு கட்டுப்பட்டு தீய வாழ்க்கையா முன்னாடி வைக்கப்பட்டுருச்சு. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் பேசலாம். 12வது அத்தியாயம் 12:33 நினைக்கிறேன். எதன் பக்கம் அழைக்கிறார்களோ அத்தீயதை விட சிறைக்கூடமே எனக்கு அதிக விருப்பமுடையதாகும். இவர்களின் சதியை விட்டு நீ என்னை காப்பாற்றவில்லையானால் நான் இவர்கள் பால் சாய்ந்து பாவத்தால் அறிவில்லாதவர்களில் ஒருவனாகி விடுவேன் என்று பிரார்த்தித்தவராக கூறி அந்த வசனத்துடைய முதல் பகுதியை திரும்ப ஒரு வாசிங்க, ஆரம்ப பகுதியை மட்டும். அதற்கு அவர், என் இறைவனே, இவர்கள் என்னை எதன் பக்கம் அழைக்கிறார்களோ அத்தீயதை விட சிறைக்கூடமே எனக்கு ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. என்னை எதன் பக்கம் கூப்பிடுறாங்களோ அதை விட ஜெயில் பெருசு ரப்பே, போடு என்ன ஜெயில்ல. அல்லாஹ் சொல்றான், அவருடைய துஆவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவரே ஜெயில போட்டேங்கிறான். ஃபஸ்தஜாபலஹு ரப்புஹு ஃபஸரஃப அன்ஹு கைதஹுன்ன. அவருடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், அவருடைய சூழ்ச்சிகளில் அவரை காப்பாற்றி ஜெயிலுக்குள்ள அனுப்பிட்டோம் அப்படிங்கிறான் அல்லாஹ். இப்போ இங்க தேர்ந்தெடுத்தெல்லாம் பிரச்சனை பாருங்க. இதை தேர்ந்தெடுக்கிறதா அதை தேர்ந்தெடுக்கிறதா? அப்ப நம்ம வாழ்க்கையில எதை தேர்ந்தெடுக்கிறோம்? எதை செய்வதற்கு எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? இதுவா அதுவா என்ற கேள்வி வருகிற பொழுதெல்லாம் நாம் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? எல்லா கட்டங்களையும் இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கும், எல்லா நேரங்களையும் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு பேச்சிலையும், ஒவ்வொரு குடும்ப செயல்பாடுகளையும், ஒரு திருமணத்துல, ஒரு மரணத்துல, ஒரு சொத்து பிரிக்கிறதுல, ஒரு அண்ணன் தம்பி விவகாரத்துல, அற்பமான ஒண்ணுமில்லாத உப்பு சப்பில்லாத மேட்டர்ல அவன் அப்படி பேசிட்டான், உன் முன்னாடி இப்படி பேசினான், அவன் முன்னாடி இப்படி ரொம்ப ரொக்கமாகும், உங்க மச்சான் அப்படி பேசினார், எங்க தம்பி இப்படி பேசினார், மாமா இப்படி பேசிவிட்டாங்க, மாமி இப்படி பேசிவிட்டாங்க. அற்பத்தில் அற்பமான ஒவ்வொரு மேட்டர்லையும் உங்களுக்கு சாய்ஸ் முன்னால் வைக்கப்படும், விருப்பு வைக்கப்படும். எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? நீங்க தேர்ந்தெடுக்கிறதுல சில நேரங்களில் ஊரு, உலகம், மாமி, அம்மா, அத்தா, நண்பர் அப்படிங்கிற விருப்புகள் சில நேரங்களில் முன்னுக்கு வரலாம். சில நேரங்களில் நீதி, நேர்மை, உண்மை, சத்தியம் என்பது கேள்விக்கு உட்படுத்தப்படலாம். எதை தேர்ந்தெடுக்கிறீங்க? கூனு கவ்வாமீன பில் கிஸ்த் ஷுஹதா லில்லாஹ் வலவ் அலா அன்ஃபுசிக்கும் அவில் வாலிதைன் வல் அக்ரபீன். நீதிக்கு சாட்சியாகுங்கள், உங்களுக்கே எதிராக இருந்தாலும், உங்கள் உறவுகளுக்கு எதிராக இருந்தாலும், உங்கள் பெற்றோருக்கு எதிராக இருந்தாலும், அது உங்கள் சமூகத்தில் இருக்கிற செல்வந்தனுக்கு எதிராக இருந்தாலும் சரி, ஏழைக்கு எதிராக இருந்தாலும் சரி, கனியன் ஃபகீரன் ஃபல்லாஹு அவுலா பிஹிமா, அல்லாஹ் தான் உங்களுக்கு பெருசா இருக்கும். அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு டெஸ்ட் வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம ஒரு டெஸ்ட்டுமே இல்லாம வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு அப்படி போய்கிட்டே இருக்கும். அப்படி அப்படியே 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 கடந்து ஓடுது. எதையுமே மனக்கண்களை யோசிச்சு பார்க்கறது இல்லை, அலசுறது இல்லை, கல்புக்குள்ள போட்டு அதை ப்ராசஸ் பண்ணி பார்க்கறது இல்லை. சில நேரங்களில் சில விஷயங்கள் ரொம்ப பாதிக்கிற மாதிரி, ரொம்ப இஷ்யூ பெருசாச்சு அப்படின்னா அதை மட்டும் உட்காந்து யோசிக்கிறோம். மற்றபடி எதையுமே கல்புக்குள்ள எடுத்து யோசிக்கிறதே இல்லை. போற போக அப்படி ஓடிக்கிட்டே இருக்கு. எதை தேர்வு செய்கிறோம்? ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா, அவங்க முன்னாடி வைக்கப்பட்டுச்சு அரண்மனை வாழ்க்கையா இஸ்லாமிய மார்க்கமா? அல்லாஹ் வல்லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன் இது காலத்து ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. அல்லாஹ் நான் இதை ஏத்துக்கிறேன், அதுக்கு பதிலாக மறுமையில் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கொடுன்னு கேட்டாங்க. சூரத்து தஹரீம்ல அல்லாஹ் சொல்றான் 66ல். 2 முன்வைக்கப்பட்டுச்சு, 2ல் எதை தேர்ந்தெடுத்தாங்க? அப்ப இந்த தேர்வு, முன்னுரிமை கொடுத்தல், எதுக்கு ப்ரையாரிட்டி, எதுக்கு ஃபர்ஸ்ட்? அல்லாஹ் உலகத்தை விட சொல்லல, இதுவா அதுவான்ற கேள்வி வரும்பொழுது எதை எடுக்கிற சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றான் அப்படின்னா, வல் ஆகிரத்து கைரும் அபுகா, நீ தேர்ந்தெடுக்க வேண்டியது அதுதான்.
ஏன்னா எப்போதுமே நீ உலக வாழ்க்கையில் சாதாரணமாக எது தேர்ந்தெடுக்கிற? ஒரு பொருள் வாங்குறியா, எவ்வளோ நாளைக்கு உழைக்கும்னு கேட்குற, நல்ல பொருளான்னு கேட்குற, 2 கேள்வி கேட்டே வாங்குவோம். நல்ல பொருள், பல நேரங்களில் நல்ல பொருட்கள் நீண்ட நாட்கள் உழைப்பதில்லை. நீண்ட நாள் உழைப்பது நாம் விரும்புகிற அளவிற்கு நல்லதாக இருப்பதில்லை. இப்போ 2 அந்த செக்கிங், குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு அல்லாஹ் வைக்கிற 2 அளவுகள் என்ன? வல் ஆகிரத்து ஹைரும் அபுகா. நீ செலக்ட் பண்ணு, ஆனால் அந்த செலக்ஷன்ல சிறந்தது எது அப்படின்னு செக் பண்ணு. இன்னொன்று நிலையானது எதுன்னு செக் பண்ணு. எது செக் பண்ணா? மறுமை தான் நிலையானது, மறுமை தான் சிறந்தது. ஏன்னா இந்த உலக வாழ்க்கை 50 வருஷம் 60 வருஷம் 100 வருஷம் முடிஞ்சு போயிரும்பா. அதுக்காக வேண்டி இதை போட்டு நீ விற்பியா? இதை இழப்பியா நீ? அது எவ்வளவு நீண்ட நெடிய காலம். இதுவெல்லாம் வெறும் வார்த்தைகளில் கேட்டால் இதெல்லாம் கேட்டுட்டோம் நம்ம. இதெல்லாம் இப்போ நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் புதுசு இல்லை, 1000 தடவை கேட்டாச்சு. ஆனால் கல்புக்குள்ளே இறங்கலை. நமக்கு இறங்குறதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் உட்காந்து சிந்திக்கணும். நீங்கள் உட்காந்து கேட்டால் போதாது. இதை கேட்டுட்டு போனீங்கன்னா கேட்டதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். அந்த அளவுக்கு நிற்கும். எவ்வளோ நேரம் நிற்கும்? ஒரு 1/2 மணி நேரம் நிற்கலாம், 1 மணி நேரம் நிற்கலாம். நீங்கள் போகிறதுக்கு இடையில எந்த பஞ்சாயத்தும் இல்லாட்டி பஞ்சாயத்து வர்ற வரைக்கும் நிற்கலாம். பஞ்சாயத்து வந்துருச்சா அதோட அதுக்கு போயிடலாம், இதை விட்டுடலாம். இங்கேருந்து வண்டியை ஓட்டிட்டு போனியே, எத்தாப்புல ராங் ரூட்டில் வந்து டம்முன்னு ஒரு முட்டுனா அப்படின்னா அந்த முட்டுற வரைக்கும் இது நின்றுக்கிட்டே நிற்கலாம். முட்டுனா ஒன்று இது முடிஞ்சிச்சு, அங்கே போயிடுவோம். அதுக்கப்புறம் வண்டியில் காரு நிப்பாட்டு, நீ பேசாமல் வந்தால் இடிச்சிட்டு போய்கிட்டே இருக்க கூடுறான். எவ்வளோ பிடுங்கலாம் அவன்கிட்ட? பார்த்தா பெரிய பார்ட்டியாக இருக்கான், நியாயமோ அநியாயமோ வச்சு பிடிங்கிடுவான். நம்ம ஏரியா வேற, நம்ம ஆட்கள் வேறு, கூட 4 பேர் இருக்கிறான். மிரட்டுனோம்னா கூட ஒரு 10,000 ரூபா. எப்படி வண்டிக்கு செலவு 10,000 ரூபா ஆகும், நம்ம ஒரு 25,000 ரூபா பிடிங்கிடலாம். அவனும் ஆள் பார்த்தா பயந்தாங்கொழி மாதிரி இருக்கிறான். கலெக்டரா, செயினை கலெக்டரா, எனக்கு அது ஒன்று. எத்தனை பேர் இந்த வேலையை பார்க்குறோம்? அப்போ இது வந்து ஆழ் மனதிற்குள்ள ப்ராசஸ் மாறணும்னா நீங்கள் உட்காந்து இந்த வசனத்தை உள்வாங்கி இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்ன, மறுமையினுடைய நீடித்த நிலை என்ன, எதுக்காக வேண்டி நம்ம எதை தியாகம் பண்ணுறோம், எதை கொடுத்து எதை விலைக்கு வாங்கிட்டு இருக்கிறோம், அதே இதுதான் குர்ஆன் நெடுகிலையும் இந்த உலக வாழ்க்கை பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒமா ஹாதிஹில் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றுகிற அற்ப சுகத்தை தவிர வேறில்லை. குல் மதாஉ துன்யா கலீல், சொல்லுங்கள் இந்த உலகத்தினுடைய இன்பம் அற்பம் என்று சொல்லுங்கள். பல இடத்துல திரும்ப திரும்ப பேசுறோம் இதனுடைய அற்பத்தை, நிலையாமையை. இது நீ ஷைத்தான் என்ன பண்றான் தெரியுமா? பொய்யான ஒரு கருத்தை உண்டாக்கி இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற உலகம் எதை நோக்கி ஓடுறோமோ, சம்பாத்தியம், குழந்தை, பிள்ளைக்குட்டி, அதை வளர்க்கிறது. நம்ம மார்க்கத்தை விட்டு தீனை விட்டு எங்கெல்லாம் தூரமாகும் தெரியுமா? 2 இடத்துல முக்கியமாக தூரமாகும். ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று குடும்பம். இப்படி ஏன்டா உழைக்கிற? எல்லாரும் சொல்ற காரணம் எல்லாம் பிள்ளை குட்டிகளுக்காகத்தான், எல்லாம் பிள்ளை குட்டிகளுக்காகத்தான். இந்த 2 காரணத்தை அல்லாஹ் தூக்கி போட்டு மிதிக்கிறான். வாசிங்க 18வது அத்தியாயம் 18-46. அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. வாசிங்க. இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரங்களே ஆகும். என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய நற்கருமங்களே உம்முடைய இறைவனிடத்தில் நன்மை பலனுடையதாகவும் அவனிடத்தில் நம்பிக்கையுடன் ஆதரவு வைக்கத்தக்கவையாகவும் இருக்கின்றன. அல் மாலு அல் பனூன், செல்வமும் பிள்ளைகளும், ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்வின் அலங்காரங்கள். இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரம் அது ரொம்ப கவர்ச்சியாக தெரியும். நிறைய செல்வம் சொத்து வச்சிருந்தாருன்னா அது ஒரு வகையான கவர்ச்சி. பார்க்கறதுக்கே மினுமினுப்பு, உடம்புல தோல்லையே தெரியுது, பேச்சில் தெரியுது, நடையில் தெரியுது, உடையில் தெரியுது, வீட்டில் தெரியுது, காரில் தெரியுது. பிள்ளை குட்டி நிறைய, அதுவும் அது மாதிரி தான். சமூகத்தில் பெரிய பெரிய குடும்பம்பா, 10-12 பிள்ளைகளுவா, 4 அத்தனை மருமக்கமாறு, இத்தனை பக்கமாறு, 16 பேர பிள்ளைகளுவா, எல்லாம் ஒரே குடும்பத்தில். இப்படியெல்லாம் அதெல்லாம் பிள்ளைகளை வச்சு உண்டாகிறது தானே. 2ஐயும் சொல்லிட்டு ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரம். அழகுன்னு கூட சொல்ல, அலங்காரம். அழகுன்னு சொன்னா கூட யதார்த்தம்ங்க. அலங்காரம்னு சொன்னா ஜோடன்னு அர்த்தம். 2க்கு வித்தியாசம் இருக்குல்ல. அழகுன்னா நேச்சுரல், அலங்காரம்னா மேலே பண்ற மேக்கப். ஒரு பெண் எப்படி இருக்கிறாளோ அப்படி இருப்பதற்கு பேர் அலங்காரம். போட்டு லிப்ஸ்டிக் போட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போட்டு அனுப்பிவிட்டு ஏமாந்துட்டான். பார்த்தீங்களா? ஏமாந்துட்டாங்கன்னா அலங்காரம் இருக்குன்னு அர்த்தம். அப்படிலாம் இருந்துச்சு போட்டோவில். அது போட்டோவில் தம்பி, அது பேர் அலங்காரம். அல்லாஹ் சொல்றா ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரம். வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக ஸவாபன் வ கைருன் அமலா.
நிரந்தரமான நல்லறங்கள் இருக்கிறதே, அதான் உன்னுடைய ரப்பிடத்தில் சிறந்தது. அதுதான் நன்மையை பெற்றுத்தரக்கூடியது என்று ஆதரவு வைப்பதற்கு பொருத்தமானது. அதான். அப்ப இந்த இதை என்ன பண்ணுவாங்க, ஷைத்தான் என்ன பண்றாங்கன்னா, இல்ல இல்ல இதுதான் இதுக்கு தான், அதுக்கு எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, நிறைய சம்பாதிச்சிடணும், நிறைய அப்படி ஆயிடணும் இப்படி ஆயிடணும், பிள்ளைக்குன்னு ஓடுவான், கடைசியில் பிள்ளையே நம்மளை திட்டுவான். அவங்கள யாரும் அப்படி செய்ய சொன்னாமா கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நம்ம என்ன சொன்னோன்னு வச்சுக்கோம், உங்களை யாருத்தான் அப்படி எல்லாம் பண்ண சொன்னான், உங்களுக்காகத்தான் என் வாழ்க்கையை யாருத்தான் அர்ப்பணிக்க சொன்னான். அப்ப நினைப்பார் வாழ்க்கையே வீணா போச்ச, அப்படியெல்லாம் அப்ப சொல்லக்கூடாதுன்னு தான் இப்ப அல்ல ஆல்ரெடி சொல்லிட்டான். பிள்ளைய பாரு, பிள்ளையை கவனி, பிள்ளைக்கு ஒழுக்கம் கற்பிப்பி, பிள்ளை ஒரு அமானிதம், பிள்ளைய பேணு, இல்லைன்னு நான் மறுக்கல, ஆனா பிள்ளையே அப்படின்ட்டுன்னு நீ மறுமை வாழ்க்கையை இழந்து உலகத்துல மூழ்குனா அது எப்படிப்பா? இந்த உலகம் அற்பம். குர்ஆன் நெட்டிகளும் ரொம்ப அருமையான ஒரு வசனத்தோட நம்ம முடிப்போம். இதை மட்டும் நீங்க நினைவுல வைங்க. இந்த ஒரு வசனத்தை, இந்த மொத்த கான்செப்டுக்கு இந்த ஒரு வசனம் போதும். அதை நினைவுல வைங்க. முடிஞ்சா மனப்பாடம் பண்ணுங்க, மீண்டும் மீண்டும் நினைச்சு பாருங்க, தொழுகையில ஓதுங்க, கவனத்தோடு அர்த்தம் புரிஞ்சு ஓதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா பெரும் மாற்றத்தை தரும். இந்த உலகம்னா என்ன அப்படின்னு அல்லாஹ் நமக்கு ஒரு பாடம் நடத்துறான். 10வது அத்தியாயம் 24வது வசனம், சூரத்து யூனுஸ்ல 24. நம் வானத்திலிருந்து இறக்கி வைக்கும் மழை நீரை போன்றது. அதன் காரணமாக மனிதர்களும் கால்நடைகளும் உண்ணக்கூடியவர்களிலிருந்து பூமியின் பயிர்கள் பல்வேறு வகைகள் ஆகின்றன. முடிவில் பூமி அந்த பயிர்கள் மூலம் தன் அலங்காரத்தை பெற்று கவர்ச்சி அடைந்த பொழுது அதன் சொந்தக்காரர்கள் கதிரை அறுவடை செய்து கொள்ளக்கூடிய சக்தியுடையவர்கள் என்று தங்களை எண்ணிக்கொண்டிருந்தனர். அச்சமயம் இரவிலோ பகலிலோ அதற்கு நம் கட்டளை வந்து அதை நாம் அழித்து விட்டோம். அது முந்தைய நாள் அவ்விடத்தில் இல்லாதது போன்று அறுக்கப்பட்டதாக அதை ஆக்கிவிட்டோம். இவ்வாறே நாம் சிந்தனை செய்யும் மக்களுக்கு நம் அத்தாட்சிகளை விவரிக்கிறோம். புரியுதா? நல்ல கவனித்து சொல்லுங்க, என்ன விளங்குச்சு இதில் அல்லாஹ் சொல்லுகிற செய்தி என்ன, போதனை என்ன? ஒவ்வொரு வார்த்தையும் நறுக்குன்னு மண்டையில் கொட்டுற மாதிரி எல்லாம் சொல்கிறான். என்ன சொல்கிறான் சொல்லுங்க பார்க்கலாம். வானத்திலிருந்து மழை பெய்யுது, அந்த மழையின் காரணமாக செடியெல்லாம் வளருது, விவசாயம் செழிக்குது. திடீர்னு இரவுலையோ பகல்லையோ அல்லாஹ்வுடைய அதாப் வந்து அந்த செடியெல்லாம் இவங்க பறிக்கக்கூடிய அந்த நேரத்தில் முடிஞ்சிருது, ஒன்றுமே இல்லாமல் ஆக்கப்படுது. இது உங்களுக்கு என்ன உணர்வு ஏற்படுத்துது? என்ன காட்சியை ஒரு காட்சியாக கற்பனை பண்ணனா, ஒரு விவசாயம், ஒரு நெல் விதைக்கிறோம் வைங்க, நெல் விதைக்கிறோம், நெல் வளருது, நெல் அறுவடை பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்துடுது. அதை அறுவடை பண்ணலான்னு சொல்லி போகிற நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் எல்லாம் அழிஞ்சு போயிடுது. இதுக்கு நாம் ஒரு விவசாயி செலவிடக்கூடிய காலம் எவ்வளவு? காலத்தை தான் இங்கே எல்லாம் பேச வர்றான். எவ்வளவு டைம்பா? நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்தில் ரொம்ப காலம் வாழ போகிறோம், நீண்ட காலத்துக்கு அவ்வளோ நாளைக்கு வாழணும், பின்னாடி பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது, அதுக்கெல்லாம் இப்போமே சேர்த்து வச்சுக்கணும், வயசான காலத்தில் நம்ம யார் காப்பாற்றுவா, அப்படியெல்லாம் பார்த்து உலகம்னு உலகத்தை தேடிக்கிட்டே இருக்கிறோம். நீ டோட்டலாக எவ்வளவு காலம் வாழ்ந்துட போகிறது தெரியுமா அப்படின்றது தான் சொல்லலாம். எவ்வளவு காலம்? ஒரு விவசாயியை பாரு, என்ன நடக்கு பாரு, மழை பெய்யுது, செடி வளருது, நல்ல அறுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான், அதுக்குள்ளே பார்த்தா ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. எவ்வளோ டைம் எடுத்திருப்ப? இவ்வளவு டைம் தான் நீ வாழ போகிற. அதுவும் கூட அழிஞ்சு முடிஞ்ச பிறகு நீ யோசி. நீ வாழ்றதை பத்தி மட்டுமே யோசிக்கிற. வாழ்க்கை முடிஞ்ச பிறகு என்ன ஆகும் தெரியுமா? நீ என்னமோ 1000 வருஷத்துக்கு பிளான் போடுற, நீ மௌத்தா போன பிறகும் நல்ல வாழ்க்கை, நம்ம பேரு நிலைச்சு நிற்கணும், அப்படியெல்லாம் நீ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஆனா நீ மௌத்தா போன பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? கல்லம் தகுன பில் அம்ஸ், நேற்றைக்கு இந்த இடத்துல அப்படி ஒன்று இருந்துச்சா என்பதே தெரியாத அளவிற்கு அழிவு எப்படி வரும் தெரியுமில? மறுநாள் போய் பார்த்தா இங்க நேற்று ஒரு செடி இருந்துச்சானே சொல்ல முடியாது. அப்படின்னா நீ போய் சேர்ந்துருவ தம்பி. வருஷம் 10 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு ஆள் இங்க இருந்தானா? இன்னைக்கு நம்ம ஏரியாலே நம்ம பெரிய ஆளு, நம்ம தெருவில் அவரும் முக்கியமான ஆளுப்பா, அவர் இல்லாம முடியுமா? கூப்பிடு, எதனால அவர் தான். நம்ம இல்லாட்டி முடியாது நீ பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ தான் போய் பஞ்சாயத்து பண்ற நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ தான் எல்லாத்துக்கும் உதவிகள் செஞ்சுக்கிட்டு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ தான் பெரிய போராட்டம் பண்ற நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ தான் மக்களை சீர்திருத்த நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ இல்லாட்டி ஒண்ணுமே இல்லை நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு டைம் வரும்பா. நீ இல்லாட்டி ஒண்ணுமே இல்லை நீ நினைக்கிற, ஆனா நீ ஒண்ணுமே இல்லைன்ற டைம் வரும். செத்த புணமா கிடப்பிய நீ என்ன அப்போ உனக்கு என்ன செய்ய முடியும்? அப்பமாவது உன் உடம்புன்னு ஒன்று இங்கே இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா
ஒன்றும் இல்லை, அட்ரஸே இல்லை, எந்த சுவடும் இல்லை. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருச்சி இருந்துச்சுல, நம்ம வாழ்ந்த தெரு இருந்துச்சுல, அந்த வீடு இருந்துச்சுல, அந்த ஏரியா இருந்துச்சுல. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இருக்கிற வீட்டில் யார் இருந்தா? ஒன்றும் தெரியல, அட்ரஸே இல்லை. கல்லம் தகுன பில் அம்ஸ், இப்படிதான் ஆக போகுது. அப்ப இப்படியான ஒரு வாழ்க்கை, இது அல்லாஹ் சொல்றது சும்மா வெறும் பயங்காட்டுதல் இல்லை, வெறும் பயமுறுத்தல்கள் இல்லை. நிஜமான உண்மையான வாழ்க்கையை நோக்கி அல்லாஹ்வின் பக்கம் நம்மளை திருப்புறதுக்காக அல்லாஹ் நினைவூட்டுகிற இந்த செய்திகள், இவற்றை நீங்க இப்படியே கடந்து போயிடாம நீங்கள் தனிமையில் அமர்ந்து சிந்திப்பதன் வழியாக, குர்ஆன் சிந்தனைக்குத்தான், செவியேற்பதற்காக மட்டுமல்ல. நரகில் போய் போடப்படுகிற பொழுது நரகவாசிகள் சொல்லுவாங்களா, லவ்குன்னா நஸ்மஹு அவ் நஹக்கிலு, அவர்கள் சொல்வதை கேட்டு நாங்கள் சிந்தித்திருந்தால் மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸகீர், இந்த நரகத்திற்குரியவர்களாக ஆகியிருக்க மாட்டோமே. அப்ப அங்க போகக்கூடாதுன்னா கேட்கிறது வழி அல்ல, கேட்டதை சிந்திக்கிறது தான் வழி. இப்ப கேட்கறது நிறைய கேட்கிறோம், நம்ம யாரும் கேட்கல. கேட்டல் எதுக்கு என் வாழ்க்கையை மாற்ற மாட்டேங்குது? கேட்ட பிறகு அடுத்த ப்ராசஸ்க்கு போகவே இல்லை, கேட்டுட்டு போயிட்டோம், கேட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும், கேட்டதோட முடிச்சிட்டோம். கேட்டாச்சு, மார்க்கத்துக்கும் டைம், இதையே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், மார்க்கத்துக்கு டைம் ஒதுக்கியாச்சு, தியாகம் பண்ணமாச்சு. வாரத்தில் 1 மணி நேரம் போய் எது ஆனாலும் சரிப்பா, இந்த 1 மணி நேரத்தை நம்ம பெரிய தியாகமா? இதுக்கு பிறகுதான் நம்ம ப்ராசஸே ஆரம்பிக்குது. இதை கேட்ட பிறகு இது மண்டையில் போட்டு அசை போட்டு சரி தவறுகளை ஏற்று சிந்தனையை மாற்றி வாழ்க்கையை மாற்றுகிற ப்ராசஸ் அதுக்கு பிறகு ஆரம்பிக்குது. நம்ம இதுலயே முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் மறுமையில் நாங்கள் கேட்டோம் ஆனால் சிந்திக்கலையே, சிந்திச்சிருந்தா நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோமேனு சொல்லுவாங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். சொல்லிட்டு இறுதியாக எப்படி முடிக்கிறாங்கன்னா, இந்த உண்மை நிரந்தர உண்மை. இன்ன ஹாதா லஃபி ஸுஹுஃபில் ஊலா ஸுஹுஃபி இப்ராஹீம வ மூசா, இது முந்தைய வேதங்களில் எல்லாம் சொல்லப்பட்ட செய்தி தான், இது உனக்கு புதுசா உனக்கு சொல்லுன்னு நினைச்சுக்காத. ஸுஹுஃபி இப்ராஹீம வ மூசா, மூசாவிற்கு வழங்கப்பட்ட வேதம், இப்ராஹிமிற்கு வழங்கப்பட்ட வேதம், எல்லா வேதத்திலேயும் மறுமைதான் சிறந்தது, இவ்வுலகம் அற்பமானது, தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டவன் வெற்றி பெற்றான் என்கிற செய்தியை எல்லா மக்களுக்கும் நாம் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறோம். அதைத்தான் உங்களுக்கும் சொல்லுகிறோம், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவு செய்கிறான். இந்த அத்தியாயத்தில் என்னென்ன விஷயங்களை கேட்டோமோ சிந்தித்தோமோ அவற்றை மேலும் சிந்தித்து செயல்படுத்துகிற நன்மைக்காக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ்.